ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு இந்த சேனல் பக்கம் வந்து, அதனாலே செம்ம கோவத்தில் இருப்பீங்க. இந்த சீரீஸில் நிறைய பிரச்சனை இருந்தாலும் ஒரே வீடியோவாக மித்த இருக்கிற எபிசோட்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து அப்லோட் பண்ணிடலான்றதுக்காக தான் இவ்வளோ டைம் ஆகிடுச்சு. ஸோ பேலன்ஸ் இருக்கிற எபிசோட்ஸ் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். அதனால டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரெக்டாக சீரீஸ்குள்ளே போயிடலாமா? போன எபிசோடில் நம்ம ஹீரோயின் வந்து யூரியும் ஹீரோவும் சண்டை போட்டிருப்பாங்களோ அப்படின்னு சந்தேகத்தில் பார்த்துட்டு இருந்திருப்பா இல்லையா? ஸோ அதோட கண்டினியூவாக அவள் சண்டை தான் போட்டிங்களா, எதுக்கு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறா. பட் அதுக்கு யாருமே எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் கிளாஸ் வந்து எப்போதும் வழக்கத்துக்கு மாறா ரொம்பவே சைலண்டா இருக்குது. என்ன இது, நம்ம செக்ஷன் ஈல தான் இருக்கோமா, என்ன இவ்வளோ மயான அமைதியா இருக்குது? இவனுங்களுக்குள்ள சண்டை வர்றது புதுசு இல்லை, பட் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இவனுங்க ஏன் இப்படி இருக்கானுங்க? இவனுங்களுக்குள்ள அப்படி என்னதான் பிரச்சனை நடந்திருக்கும்? எதுவுமே புரியாம எனக்கு தான் தலைவலியா இருக்குது. இதை நான் என்னன்னு கண்டுபிடிக்காம விடவே மாட்டேன், என்கிட்டயே மறைக்கிறீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேக்ல பாக்குறா. பார்த்தா நிறைய ஃபாரின் சாக்லேட்டா இருக்குது. இதை பார்த்து ஹீரோயின், இது எப்படி நம்மளுடைய பேக்ல வந்து இருக்கும்? ஆமால, காலையில ஆன்ட்டி நம்ம பேக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க தான் வச்சிருக்கணும் போல. சரி ஓகே, இதை வச்சு என்கிட்ட இவனுங்க மறைக்கிற விஷயத்த நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து சியானை கூப்பிட்டு, இங்கே பாரு என்கிட்ட நிறைய சாக்லேட் இருக்குது அப்படின்னதும் அதை பார்த்து சியானோ, ஐ சாக்லேட் அப்படின்னு வாங்க வர. அதுக்கு ஹீரோயினோ, உனக்கு உண்டு, பட் ஒரு கண்டிஷன். நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் நீ உண்மையான பதில் சொல்லிட்டேன்னா இது எல்லாமே உனக்கு தருவேன் அப்படின்னதும் அதுக்கு சியானோ, ஓ அப்படியா, அப்படின்னா எனக்கு அந்த சாக்லேட்டே வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிக்க. உடனே ஹீரோயின் விடாம அவகிட்ட இருக்கிற எல்லா சாக்லேட் பாக்ஸையும் எடுத்து அதை குலுக்குன்னு குலுக்கி காமிக்கிறா. ஸோ அதை பார்த்து எல்லா பசங்களும் ஹீரோயினை பார்க்குறாங்க. அப்போ ஹீரோயின் அதில் இருக்கிற ஒரு சாக்லேட் எடுத்து கிஸ்மீன்ற மாதிரி டைரி மில்க் ஆட் சாங் பாடிக்கிட்டே சியான் கிட்ட கொண்டு போக, சியானும் அப்படியே மெய் மறந்து கண்ணை மூடி பார்த்துட்டு இருக்கிறான். ஸோ ஹீரோயின் சியானுக்கு கொடுக்குற மாதிரி கொண்டு போய் கொடுக்காம அவளுடைய வாயில போட்டுக்கிறா. ஸோ ஹீரோவும், போதும் நிறுத்து, எதுக்கு இந்த வேலை பார்த்துட்டு இருக்கிற அப்படின்னு மெசேஜ் போட்டு விட. பட் ஹீரோயின் அதெல்லாம் கண்டுக்காம அவளுடைய ஆட்டத்தை ஆடிட்டு இருக்காங்க. சியானுக்கு எப்படியாச்சும் ஃபாரின் சாக்லேட் சாப்பிடணுன்றது ஆசை போல. ஸோ ஹீரோயின் கிட்ட, ப்ளீஸ்பா எனக்கும் சாக்லேட் கொடுத்துறேன், ஸோ ஆசை காட்டி மோசம் பண்ணாத அப்படின்னதும் ஒன்று ஹீரோயின், நான் ஏன் அப்படி பண்ண போகிறேன், நீ நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டேன்னா இந்த சாக்லேட் எல்லாமே உனக்கு தான் அப்படின்னதும், அப்போ கிளாஸ்மேட்ஸ்லாம் சொல்லிடாத ஒரு சாக்லேட்காக எல்லாத்தையுமே சொல்லிட போறியா, வேண்டாம் அப்படின்னு அவனை சொல்ல விடாமல் தடுத்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினும் சும்மா இல்லாமல் விடாமல் சியானை உசுப்பேத்துறான். அப்போ சியானும் ஹீரோயின் காதுக்குள்ளே போய், ஹீரோவுக்கும் யூரிக்கும் தான் சண்டை அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்ட ஹீரோயினும், சரி எதுக்காக அவனுங்க சண்டை போட்டானுங்க அப்படின்னு கேட்கும்போது, அப்போ ஹீரோ சியான் கிட்ட சொல்லக்கூடாதுன்னு மிரட்டுறான். அப்போ கிளாஸ்மேட்ஸ் ரெண்டு கேங்காக பிரிஞ்சு ஒரு டீம் வந்து யூரி சைடும் இன்னொரு டீம் வந்து ஹீரோ சைடும் இருந்துக்கிட்டு அவங்களுக்குள்ளேயே எதுக்காக சண்டை போட்டீங்க, அந்த ரீசனை நீங்களே சொல்லுங்க அப்படின்னு மாற்றி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இதை பார்த்து ஹீரோயினும், இப்படியே விட்டா இவனுங்க இங்கேயே சண்டை போட்டு உருண்டுருவானுங்க போல, இதுக்கு சீக்கிரமா ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சியான் கிட்ட சாக்லேட்டை கொடுத்து, அப்போ சாரும் கரெக்டாக எக்ஸாம்னு சொல்ல, ஸோ கிளாஸ் இப்போ வந்து உடனே அமைதியாகிடுது. அடுத்தது எக்ஸாம் முடிஞ்சதுமே சார் ஹீரோயின் கிட்ட, உன்னுடைய ஓல்டு ஸ்கூல்ல இருந்த பேப்பரில் வந்து நீ சைன் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீக்குள்ளே நீ சீக்கிரமாக வாங்கி தந்துருவல்ல அப்படின்னதும் ஹீரோயினும், அதை ஏன் சார் இப்போ ஞாபகப்படுத்துறீங்க, அங்கே போனாலே இவளுக்கு வந்து எக்ஸோட ஞாபகம் வந்துடும் இல்லையா, ஸோ அதனால பயப்படுறான். அப்படியே சீனும் கட் ஆகுது. அடுத்ததாக ஹீரோயினை பார்க்குறதுக்காக அந்த எல்லா பொண்ணு தயங்கி வந்துட்டு ஹீரோயினை பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி இல்லை போய் தான் ஆகணும் அப்படின்னு ஹீரோயினோடைய ரூம் ஓப்பன் பண்ணேன். ஸோ ஹீரோயின் இப்படி எல்லாம் பார்த்ததுமே ஷாக்காகி வியந்து போய், இவன் எதுக்கு இங்கே வந்திருக்கிறா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறா. ஸோ உள்ளே வந்த எல்லாவும் ரூமை வந்து ரொம்ப நீட்டாக வச்சிருக்கிற, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னதும் ஹீரோயினும் என்னாச்சு அப்படின்னு கேட்குறா. உடனே எல்லாம் வந்து, நீ ஹீரோவை லவ் பண்ணுறேன்னு கேள்விப்பட்டேன், அப்புறம் ஏன் யூரி கூட உனக்கு என்கேஜ் பண்ணியிருக்காங்க, இது யூரியை எவ்வளோ ஹேட் பண்ணணும்னு நீ கொஞ்சமாக திங்க் பண்ணி பார்த்துருக்கலாம்ல. ஸோ யூரி வந்து ரொம்பவே பாவம், அவன் எல்லாமே நல்லா நடக்கணும்னு ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கிறான். ஸோ அவனுக்கு ஏதாவது ஏமாற்றம் கிடைச்சா அப்புறம் அவனுடைய நிலைமை என்ன ஆகும்னு யோசித்து பார்த்தியா அப்படின்னு சொல்ல. ஸோ ஹீரோயினும், அட அதை யார் சொல்கிறாங்கன்னு பாரு, யூரி ஃபர்ஸ்ட் உன்னால தானே இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறான், அவனை நீ தானே முதல்ல ஏமாத்தின, இப்போ என்னமோ எனக்கு லெசன்ஸ் எடுத்துட்டு இருக்க, ஒழுங்கா அங்கிருந்து ஓடி போயிடு அப்படின்ற மாதிரி திட்ட ஆரம்பிக்கிறான். ஸோ அப்போ எல்லாவும், நீ என்னை பற்றி தப்பாக நினச்சிட்டு இருக்கிற, ஸோ நான் என்ன சொல்ல வர்றேன்னு கொஞ்சம் பொறுமையாக கேளுன்ற மாதிரி சொல்ல. ஹீரோயினும், உனக்கு தான் என்னை பற்றி எதுவும் தெரியாது, அப்புறம் ஏன் என்கிட்ட இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிற, ஒழுங்கா இடத்த காலி பண்ணு, ஸோ காத்து வரட்டும் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறா. அப்போ ஹீரோயினை பார்த்து எல்லாம் வந்து, நீ ரொம்ப தப்பு பண்ணிட்டு இருக்கிற, ஸோ ஒரு நாள் ஹீரோவை லவ் பண்ணதுக்காக நீ ரொம்பவே கஷ்டப்படுவ, அழுவ, ஏன்னா இதுக்கு முன்னாடி உன்னுடைய இடத்துல இருந்தவன் நான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. ஸோ அடுத்த நாள் ஆகுது, எல்லாருமே கேம்புக்கு ரெடி ஆகி அங்கே போய் நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ்னு எடுத்து ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ எல்லா யூரிக்கு மெசேஜ் பண்ணி உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணுன்ற மாதிரி மெசேஜ் பண்ணி இருக்கிறா. பட் யூரி வந்து எதையும் கண்டுக்காம அவன் பாட்டுக்கு
போயிட்டான். ஸோ எல்லாரும் அங்கே தான் ஸ்டே பண்ணணும், அதனால டென்ட் போட்டுட்ருக்கேன். அப்போ ஹீரோயின் கிட்ட வர. ஸோ ஹீரோயினும் நாளைக்கு நான் என்னுடைய ஓல்டு ஸ்கூலுக்கு போய் சைன் வாங்க வேண்டியது இருக்குது அப்படின்னதும், தனியாலாம் போக வேணாம், நானும் வரேன், உன்னை நான் தனியாக விட எனக்கு மனசு கிடையாது அப்படின்னதும், இங்கேருந்து பக்கம் தானே, ஸோ நான் கண்டிப்பாக வருவேன், எப்போ போகணும்னு மட்டும் சொல்லுன்ற மாதிரி சொல்ல. அப்போ போட்டிக்கு யூரியும் வந்து நானும் அவன் கூட வருவேன், நீ தனியாலாம் போகக்கூடாது நான் இருக்கும்போது அப்படின்னதும், ஹீரோயின் வந்து சண்டை போட எங்கேருந்து தாண்டா வருவீங்க அப்படின்னு எனக்கு சுத்தமாக புரியலடா, நீங்கள் யாருமே வேண்டாம், நீங்கள் எந்திக்கிறதுக்குள்ளே உங்களை விட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட நாளைக்கு பார்த்துட்டு எப்போ போகிறேன்னு சொல்கிறேன்ற மாதிரி சொல்ல. அடுத்தது ஹீரோ வந்து கிளாஸ்மேட் ஒருத்தங்கிட்ட ஹீரோயினை ஃபாலோ பண்ண சொல்கிறான். அடுத்ததா ஹீரோயின் நினச்ச மாதிரி அவள் யாருக்குமே தெரியாமல் அவளுடைய ஸ்கூலுக்கு வந்துட. அங்கே இருக்கிற செக்யூரிட்டியும் ஹீரோயினை பார்த்து, நீ ஜே தானே, எப்படி இருக்க, நீங்கள் இருந்து போனதுமே எல்லாமே மாறிட்டு தெரியுமா, அப்புறமா உன்னுடைய பாய் ஃப்ரெண்டும் திரும்ப ஸ்கூலுக்கு வந்துட்டான் அப்படின்னதும், என்னது வந்துட்டானா, இப்போ எதுவுமே பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னதும், அதுக்கு அவரும் இனிமே தான் பிரச்சனையே வரப்போகுது, அதுக்கு தான் நீ கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆமாம், நீ என்ன திடீர்னு வந்திருக்கிற, இங்கே ஜாயின் பண்ண போறியா என்ன அப்படின்னு பயத்தில் கேட்குறாரு. ஸோ ஹீரோயின் வந்து இல்லை நான் மேம் கிட்ட சைன் வாங்க தான் வந்திருக்கிறேன், அதனால தான் வந்தேன், அப்புறமா அவன் ஒன்றும் என்னுடைய பாய் ஃப்ரெண்ட் கிடையாது, நான் இதுக்கு முன்னாடி உங்களை கஷ்டப்படுத்தியிருக்கேனா, இருந்திருந்தால் மன்னிச்சிருங்க அப்படின்னு கேட்க. அதுக்கு அவரும் அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா, நீ நல்லா படி, சரியாக அங்கே இருந்தாலும் நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு. அடுத்தது ஹீரோயினும் பயந்து சைக்கோ சடகோபன் கண்ணில் பற்றக்கூடாதுரா அப்படின்னு போய் மறைஞ்சு போகிறாங்க, பயந்துக்கிட்டே போகிறாங்க. பட் விதி வலியது இல்லையா. ஸோ ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்டு தான் மேம் ரூமில் இருக்கிறான். ஸோ ஹீரோயினை பார்த்ததுமே, நீ வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு ஹீரோயினுடைய கழுத்தை பிரித்து நெரிக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ ஹீரோயினும், என்னை விடு, எனக்கு ரொம்பவே வலிக்குது அப்படின்னதும், அதை கேட்ட அந்த எக்ஸ் வந்து, இப்படி தானே எனக்கும் வலிச்சிருக்கும், என்னை விட்டு போயிட்டல்ல அப்படின்னு அவளை தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து போக. ஸோ ஹீரோயினும் சைக்கோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்க. அப்போ அவளுடைய மேமும் வராங்க. ஸோ ஹீரோயின் அவங்களுக்கு ப்ராப்பரான ரெஸ்பெக்ட் கொடுக்கவும், அதை பார்த்து ஷாக்கான மேம், இது ஜே தானா, என்னால் நம்பவே முடியல, ரொம்பவே டிசிப்ளினாக இருக்க, வெரி குட், வெயிட் பண்ணு, நான் செக் பண்ணி பார்த்துட்டு சைன் போடுறேன் அப்படின்னதும், ஸோ ஹீரோயினும் அங்கேருந்து வெளியில் வர. அப்போ எக்ஸ் வந்து வழியை மறைச்சி, அதுக்குள்ளே போயிடலான்னு பார்க்குறியா, நான் உங்ககிட்ட ரொம்ப பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்ல. அதுக்கு ஹீரோயினும் சரிதான் போடா அப்படின்ற மாதிரி அவனுக்கு ஆன்சர் பண்ணாமல் அங்கேருந்து கிளம்புறா. உடனே அவன் கையை பிடிச்சி இழுக்கிறான். நம்ம ஹீரோயினுக்கு தான் கரெக்டே தெரியும் இல்லையா. ஸோ அந்த எக்ஸ் முகத்திலையா ஒரு பஞ்ச் பண்ணி எத்து விட. அப்போ ஹீரோயின் எக்ஸ் கிட்ட, சொன்னா புரிஞ்சுக்கோ, என்னை போக விடு, என் வழியில் வராத அப்படின்னு சொல்ல. அப்போ எக்ஸோடைய ஃப்ரெண்டில் ஒருத்தன் ஹீரோயினுடைய காலை எட்டி உதைக்க அவள் அதனால கீழே விழுந்துட்டா. அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எக்ஸை அடிக்கிற மாதிரி அவளை பிடிச்சு வச்சுக்க. அப்போ எக்ஸும், நீ அனுபவிக்கிறத விட நான் ரொம்ப அனுபவிச்சிருக்கிறேன் அப்படின்னு ஹீரோயினை அடிக்க வர. அவளும் பயந்து போய் பேச திருப்ப. அப்போ கரெக்டாக வந்து ஹீரோவும் யூரியும் எக்ஸை வந்து பிடிச்சிட்றாங்க. ஸோ ஹீரோயினும் அவளை பிடிச்சிருக்கிற பசங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்க. ஒட்டு மொத்த ஹீரோயினுடைய ஃப்ரெண்ட்ஸும் அவளுக்காக வந்துட்டுறாங்க. ஸோ இதை பார்த்து எக்ஸும், யாருடா நீங்கள், இவ ஒருத்திக்காக எதுக்குடா இத்தனை பேர் திரண்டு வந்திருக்கீங்க, அவள் இங்கே வந்துட்டா, அவளை இனிமேல் நான் விட மாட்டேன், அவள் ஃபோட்டோலாம் என்கிட்ட இருக்கு, என்ன பண்ணுறேன்னு மட்டும் நீங்கள் பாருங்க அப்படின்னு சொல்ல. இதை கேட்ட ஹீரோவும் இன்னும் எக்ஸ்ட்ரா 4 சாத்திட்டு ஃபோட்டோவை எரேஸ் பண்ணிட்டு எக்ஸ் வாயெல்லாம் போட்டு உடைக்க. இதை பார்த்த ஹீரோயினும், அவனை விட்டுடு, அவன் இப்போ தான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்திருக்கிறான், அவனை திரும்பவும் அனுப்பிடாத அப்படின்னதும், அதுக்கு ஹீரோவும், அவன் அங்கே இருக்கிறது தான் சரி அப்படின்னு சொல்ல. எக்ஸும் சாக்கில் பார்த்துட்டு இருக்கேன். அப்போ ஹீரோயினுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்துக்கிட்டு, அவளுக்கு ஒன்றுனா நாங்கள் இருக்கோம்டா, எங்கள் ஃபேமிலியில் ஒருத்திடாவா அப்படின்னு சொல்ல. அதுக்கு ஹீரோயும் இருந்துக்கிட்டு, அவள் என்னுடைய சொத்துடா அப்படின்னு சொல்ல. ஃபைனலாக ஹீரோ, அவள் என்னுடைய உசுருடா அப்படின்ற மாதிரி மாற்றி சொல்லிட்டு இருக்கானுங்க. அது போக ஹீரோயினுடைய காலில் வர அடிபட்டிருக்கிறதுனால ஹீரோயினுக்கு கிஸ் பண்ணிட்டு அங்கே இருந்து தூக்கிட்டு போகிறான். பொசுக்குன்னு கிஸ் பண்ணிடுறான் பாப்பா பிள்ளை. இதை பார்த்த யூரிக்கு தான் செம்ம டென்ஷன் ஆகுது. அடுத்ததாக கேம்புக்கு வந்துட்டேன். அப்போது டேவிட்டும் ஹீரோயின் கிட்ட வந்து, நீ ஓகே தானே, ஹாஸ்பிட்டல் போக வேண்டாம்ல அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயினும், இல்லை வேண்டாம், எனக்கு ஓகே தான், நம்ம சாருக்கு ஹாஸ்பிட்டல் போகணும்னா என்ன நடந்துச்சுன்னு சொல்லணும், தேவையில்லாமல் எதுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்ல. அப்போ யூரியும், நீ எதுக்கு எங்ககிட்ட சொல்லாமல் தனியாக அங்கே போனேன், அதனால தான் இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது, உடனே நம்ம ஹீரோவும் அங்கே வந்து, இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறான். அப்போ யூரி, உன்னுடைய எக்ஸ் ஹாஸ்பிட்டலில் இருப்பான்னு நினச்சி தானே நீ அங்கே போனேன், இருந்தாலும் உனக்கு வேறு ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயினும், அவன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஹாஸ்பிட்டல் இருந்து ஸ்கூலுக்கு வந்திருக்கிறான் அப்படின்னதும், அப்படின்னா அவன் அங்கே இருப்பான்னு தெரிஞ்சுதான் நீ அந்த இடத்துக்கு போனியா அப்படின்னதும், இதை கேட்ட ஹீரோவும், யூரி சொல்றது உண்மையா என்ன அப்படின்னு கேட்குறான். ஸோ ஹீரோயின், அட மக்கு பசங்களா, நான் என்னமோ வேணுக்குன்னு அவனை பார்க்க போன மாதிரி பேசிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு ஏன்டா இவ்வளோ பொறாம பொசசிவ் ஆகுது அப்படின்னு கேட்கும்போது, பின்ன இருக்காதா, உனக்கு அங்கே பிரச்சனை வரும்போது நான் உனக்காக அங்கே இல்லாமல் போயிட்டேனே அப்படின்னதும், அடுத்தது உடனே ஹீரோவும், பொசசிவ் தான், நான் கட்டிக்க போகிற பொண்ணு அவளுடைய எக்ஸை பார்க்க போயிருக்கான்ல, அப்படின்னா எந்த லவருக்கு தான் கோவம் வராது அப்படின்னு சொல்லி
சொல்லி அவனுடைய கிளாஸ்மேட்ஸ் கிட்ட கேட்க ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்றா சொல்லிட்டு இருக்காங்க. ஒருத்தன் அழுதுருவான் அப்படின்னு சொல்ல, இன்னொருத்தன் அவனை அழ வச்சிருவேன், வெட்டுவேன், குத்துவேன் அப்படின்னு ஆளுக்கு ஒன்று சொல்லிட்டு இருக்கானுங்க. அடுத்தது உடனே ஹீரோயினும், அடே சும்மா இருங்கடா, நான் அவனை பார்க்கறதுக்காக ஒன்றும் போகல, நான் ஸ்கூல்ல கொஞ்சம் சைன் வாங்க போனேன் அப்படின்னதும் உடனே ஹீரோவும், அவன் அங்கே இருக்கான்னு தெரிஞ்சுமே அங்கே போயிருக்க, உனக்கு தேவையில்லாத வேலை தானே, இனிமேல் எங்கே போனாலும் தனியாக போகக்கூடாது, இதுக்கு தான் நான் உன்னை தனியாக போக வேண்டான்னு சொன்னேன், இதுக்கு மேலே நீ அவனை பார்க்க போனா இனி அவனை உன்னால் பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு இடத்துல ஒன்று அடைச்சி வச்சிருவேன் அப்படின்னதும் அதுக்கு யூரி, பேசாமல் நம்ம அவனை எரிச்சிடலாம், ஸோ அப்படி எரிச்சிட்டோம்னா ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும்ல அப்படின்னதும் இதை கேட்ட ஹீரோ, இதுவும் நல்ல ஐடியாவாக தான் இருக்குது, இது வேணா பண்ணலாம் அப்படின்னதும், அட கொலகார குரங்கு பசங்களா, நான் ஏன்டா அவனை போய் பார்க்க போகிறேன், ஆளை விடுங்கடா சாமி அப்படின்ற மாதிரி சொல்லிட. அடுத்தது எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்க டென்ட்டுக்கு வராங்க. அங்கே பார்த்தா அவங்க திங்ஸ் எதையுமே காணும், எல்லாத்தையுமே தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க போல். ஸோ ஒரே ஒரு கர்ச்சீஃப் மட்டும் இருக்குது. அதை பார்த்து அது ஏ கிளாஸ் பொண்ணுடைய கர்ச்சீஃப், ஸோ அவங்க தான் வந்து தூக்கிட்டு போயிருக்காங்க அப்படின்னதும் அப்போ சியானை பார்த்தீங்கன்னா அவன் கலைஞ்சி போன டென்ட்டை வந்து சரி செய்ய போக அங்கே பார்த்தா உள்ளே வந்து பாம்பு இருக்குது. ஸோ பாம்பை பார்த்து பயந்து போய் கத்த, அதனால ஹீரோயினும் பயத்தில் கத்த, பார்த்தா அது ரப்பர் பாம்பு போல். ஸோ அதையும் எடுத்து வச்சுக்கிறாங்க ஏ கிளாஸ் பசங்களை பயம் காட்டுறதுக்காக. ஸோ இதை வச்சு தான் நம்ம பொருளை எல்லாம் திரும்ப எடுத்துகிட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி நாளைக்கு இதுக்காக நம்ம சீக்கிரம் வந்துடுச்சு ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணணுன்ற மாதிரி ஒரு பிளான் போடுறாங்க. அடுத்த நாள் அந்த டம்மி மலைப்பாம்பை எடுத்துட்டு அதை கம்பியில் அந்த பாம்பை தொங்க விட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி சவுண்டு கொடுத்துட்டு அதை போட, அதை பார்த்து எல்லாருமே பயந்து ஓடுறாங்க. இந்த கேப்பில் அவங்க கிட்ட இருந்த திங்ஸ் எல்லாம், அதாவது இவங்களுக்கு தேவைப்படுற எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆளுக்காளு ஒரு பக்கம் போய் இவங்களுக்கு தேவைப்படுற ஃபுட்டையும் எடுத்துட்டு வந்துட்டாங்க. பட் என்னதான் அவங்களுக்கு தேவையான சாப்பாடு இருந்தாலுமே அவங்களுடைய டென்ட்டை வந்து சரி பண்ண முடியல. அதனால எல்லாருமே இன்னைக்கு அட்ஜஸ்ட் பண்ணி தான் தூங்கி ஆகணும், வேற வழி கிடையாது. நம்ம ஹீரோயின் மட்டும் யார் டென்ட்ல தூங்க போறான்ற சண்டையே வருது. ஆனா அவ தான் ஆல்ரெடி சியான் கூட ஸ்டே பண்ணியிருக்கான் இல்லையா, அதனால சியான் கூட டென்ட் வந்து ஷேர் பண்ணிக்கிறா. அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் ஆகுது. ஸோ அங்கே அந்த ரெஸ்ட் ரூம்ல வச்சு சி கிளாஸ் பொண்ணு வந்து நம்ம ஹீரோயினை பார்த்து, ஆமா உங்க கேம்ப்ல பாம்புலாம் இல்லையா அப்படின்னு கிண்டலாம் கேட்க, அதுக்கு ஹீரோயினும், அது ஃபர்ஸ்ட் எங்க கேம்ப்ல தான் இருந்துச்சு, அதுக்கப்புறம் தான் அது உங்களை பார்க்க உங்க பக்கம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி நக்கலா பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த சி கிளாஸ் பொண்ணு ராக்கி ஹீரோயின் கழுத்துல இருக்கிற காயத்தை பார்த்து, இது எப்படி உனக்கு வந்துச்சு, எதுவும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயினும், அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இந்த பாம்பை பார்த்த பதற்றத்தில் ரொம்பவே பயந்ததுனால அப்படியே அடிபட்டுருச்சு அப்படின்னதும், உண்மையை சொல்லு, அது அடிபட்டது மாதிரி தெரியல, யாரோ ஒன்று அடிச்சது மாதிரிலாம் இருக்குது, ஸோ யார் என்ன பண்ணாங்கன்னு சொல்லு என்கிட்ட, ஸோ இதுக்கு காரணம் ஹீரோ தானே அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயினும், அவளாம் இல்லை அப்படின்னதும், ராக்கி இதை பாரு, என்கிட்ட மறைச்சி எந்த ஒரு பயனும் கிடையாது, ஸோ நீங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதே மாதிரி அவன் இப்படி காயப்படுத்துவான்றதும் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னதும், என்னை காயப்படுத்தினது உண்மைதான், பட் காயம் பண்ணதுக்கு காரணம் ஹீரோ கிடையாது, அது வேற ஒருத்தனால, ஸோ அவனால தான் இப்படி ஆயிடுச்சு, எதுக்கு ஹீரோ தான் பண்ணியிருப்பான்னு நீ சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது ராக்கியும், எனக்கு எல்லாமே தெரியும், ஏன்னா அவன் ஃப்ரீயாவையும் காயப்படுத்தி இருக்கிறான், அவனுக்கு ரொம்பவே பொசசிவ் அதிகம், நம்ம என்ன சொல்ல வரோன்னே புரிஞ்சிக்க மாட்டான், கோவப்படுவான், அந்த கோவம் அவனுடைய கண்ணை மறைச்சி முரட்டுத்தனமாக நடந்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு போக, ஸோ ஹீரோயினும், அம்மா ஹீரோ எதுக்கு ஃப்ரீயாவை காயப்படுத்தியிருப்பான் அப்படின்னு தெரியலையே, இங்கே என்னதான் நடக்குது, இன்னும் யாரெல்லாம் அவன் கஷ்டப்படுத்தி வச்சிருக்கான்னு புரியலையே அப்படின்னு அதே திங்க் பண்ணிட்டு அவள் கிளாஸ்மேட் இருக்கிற இடத்துக்கு வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வரும்போது அந்த இடத்துக்கு வந்து ஃப்ரீயாக வேணும்னு ஹீரோயினை தட்டி விடலான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க. ஸோ ஜஸ்ட் மிஸ்ல ஹீரோயின் பிடிச்சிட்ட. ஸோ இதை பார்த்த ஃப்ரையாவும், பரவாயில்லையே இப்போ தப்பிச்சிட்ட, பட் தேவையில்லாமல் மாட்ட போறியே, இது மட்டும் மேலே விழுந்திருந்தா எப்படி இருக்கும், நினச்சி பார்த்தாலே பார்க்குறதுக்கே கஷ்டமாக இருக்கும், பட் இதை விட நீ ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டியிருக்கிற, அது உனக்கு இன்னுமே தெரியல, உன்னை பற்றி கேள்விப்பட்டேன், ஹீரோவை சூஸ் பண்ணியிருக்கியாமே, இப்போ தெரியாது உனக்கு, போக போக தெரியும் அப்படின்னதும் யூரி வந்து ஃப்ரையா கிட்ட, நீ பண்ணுறது தேவையில்லாத விஷயன்ற மாதிரி சொல்ல, வந்துட்டா நல்லவன் அப்படின்னு அவளும் சொல்ல. ஸோ ஹீரோயினும், இப்போ உனக்கு என்னதான் வேணும், எதுக்கு தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிற, பிரச்சனை பண்ண வேண்டாங்க அப்படின்னதும் சஃப்ரியா, இல்லையே எனக்கு ஏனே தெரியல, பிரச்சனை பண்ணணும்னு தோணுது அப்படின்னு சொல்லி ஹீரோயினுடைய முடியெல்லாம் பிடிச்சி இழுக்க. ஸோ ஹீரோயினும் தட்டி விட, இதை பார்த்து யூரிக்கு வந்து கோவம் வந்துடுது. ஃப்ரையா உன்னுடைய லிமிட்டை தாண்டி போயிட்டு இருக்கிற, நிப்பாட்டு அப்படின்னதும் ஸோ ஃப்ரையா வந்து, அதை நீ சொல்லக்கூடாது, உனக்கு எந்த ஒரு ரைட்ஸும் கிடையாது, உன்னை யார் இதுக்குள்ளே வர சொன்னா, நாங்கள் தான் பேசிகிட்டு இருக்கோம்ல, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னதும் ஹீரோயினும், என்னதான் வேணும் உனக்கு, என்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறேன்னும் போது, அதுதான் ஒரே நேரத்தில் ரெண்டு பசங்களை ஓட்டிகிட்டு இருக்கியே, அதுதான் எனக்கு பிரச்சனை, உன்னை பார்த்தாலே எனக்கு கோவமாக வருது அப்படின்னதும், என்னை பற்றி உனக்கு என்ன தெரியும், நீ ரொம்ப நல்லவளா, உன்கிட்ட தான் எல்லா அழுக்கும் இருக்குது அப்படின்னதும், என்ன ஜென்மமோ நீ வந்துட்ட, ஸோ இதில் என்ன வேற சொல்ல அப்படின்ற மாதிரி கோவத்தில் சொல்ல. அப்போ பிலிப்ஸ் வந்து ஃப்ரீயாவை பார்த்து, என்னாச்சு, ஏன் இப்படி எல்லாரும் முன்னாடியும் இப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கிற, இதை பார்க்கறதுக்கு நல்லாவா இருக்குது, போதும் இதை இப்போவே ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சவுண்டாக சொல்ல. அதுக்கு ஃப்ரையா, நீ இப்படி பேசுறது ஃபர்ஸ்ட் சரியா சொல்லு, உன்னுடைய அண்ணன் மட்டும் இருந்தால் நீ இப்படி என்கிட்ட பேசுறது மட்டும் தெரிஞ்சுதுன்னா அவன் ரொம்பவே
வருத்தப்படுவான். அதை பற்றி எதையும் திங்க் பண்ணாமல் நீ உன்னோட இஷ்டத்துக்கு பேசுகிற என்ன அப்படின்னு அவளும் கத்த ஆரம்பிக்க, அதுக்கு பிலிம்ஸும் என்னுடைய பிரதர் இப்போ இல்லை, அவன் போனப்பவே நீயும் தான் போயிட்டியே, அப்புறம் எதுக்கு அதை பற்றி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது அதை கேட்ட ஹீரோயினும், எல்லாரும் பெர்சியை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கீங்களா, இங்கே அப்படி என்ன தான் நடக்குது எதுவுமே புரியலை, ட்விஸ்ட்டுக்குள்ளே ட்விஸ்ட்டாக வச்சுருக்கீங்களே அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஃப்ரையா கிட்ட நீ பெர்சியை பற்றியா பேசுகிற அப்படின்ற மாதிரி கேட்க, ஸோ ஃப்ரையாவும் பரவாயில்லையே பெர்சியை பற்றிலாம் உனக்கு தெரிஞ்சிருக்கா, அப்போ உன்னுடைய ஃப்ரெண்டு உன்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லியிருக்கான் போலையே, ஸோ உன்னுடைய 6 இயர் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு என்ன பண்ணாங்கன்னு உன்கிட்ட சொன்னாங்களா, இல்லை தெரிஞ்சும் அதை பற்றி எதுவுமே தெரியாமல் இருக்கே அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயினும் நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியலை அப்படின்னதும் அதை கேட்ட ஃப்ரையா, ஓ அப்போ உன்கிட்ட அதை பற்றி சொல்லலையா, அப்படின்னா அது என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க பாரு, அப்புறம் மூஞ்ச எங்கே கொண்டு வச்சுப்பேன்னு எனக்கு பார்க்க ஆசையாக இருக்குது, ஸோ இப்போவே என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு போக, ஸோ ஹீரோயினா அவளுடைய கிளாஸ்மேட் கிட்ட ஃப்ரையா என்ன சொல்லிட்டு போறா, நீங்கள் எதுவும் என்கிட்ட மறைக்கிறீங்களா, ஸோ நீங்கள் அப்படி என்ன பண்ணீங்க உண்மையை சொல்லுங்கள், வாயில் என்ன கொலக்கட்டையாக வச்சுருக்கீங்க, வாயை திறந்துக்கு பேசுங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமாக திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அங்கே வந்து ஹீரோ அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், எல்லாரும் செம்ம டயர்டில் இருக்காங்க, ஸோ நம்ம சாப்பிட்டுட்டு இதை பற்றி பேசலான்ற மாதிரி சொல்ல, ஏன் இப்போ உடனே உனக்கு போய் கொட்டிக்கணுமா, நான் கேட்டதுக்கு பதிலுங்க, அவள் என்னமோ சொல்லிட்டு போகிறா, நீங்கள் இப்படி மழுப்புறதை பார்த்தா என்னமோ பெருசாக பண்ணி வச்சுருக்கீங்க, அது இப்போ என்னன்றது எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னதும் அதுக்கு யூரியும் வந்து சொன்னால் புரிஞ்சுக்கும் அப்புறம் பேசலாம் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோயின் எனக்கு இப்போ தெரிஞ்சே ஆகணும், உங்ககிட்ட என்ன நடந்துச்சுன்ற மாதிரி நான் கேட்குறேன், ஸோ ஒழுங்காக சொல்லுங்கள் அப்படின்னதும் ஸோ ஹீரோவும் தப்பு எங்கள் சைடில் இருக்குது, பட் அதை பற்றி பேசுகிறதுக்கு இது டைம் கிடையாது, ஸோ வேண்டான்ற மாதிரி சொல்ல, அது சரி நீங்கள் எதுக்கு என்கிட்ட சொல்ல போகிறீங்க, உங்களுக்கு நான் யார், நீங்கள் எதுவும் என்கிட்ட இனிமேல் ஷேர் பண்ண வேணாம், என்னை எப்போதுமே தள்ளி வச்சுருக்கீங்கல்ல, நான் தான் உங்களை பற்றி எப்போதுமே திங்க் பண்ணிகிட்டு இருக்கிறேன், பட் நீங்கள் ரொம்ப பண்ணுறீங்க, எப்படியும் கெட்டுப்போங்க அப்படின்னு கத்திட்டு அங்கேருந்து போயிட. அடுத்ததான் நம்ம ஹீரோயின் கோபத்தில் தனியாக வந்துட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு அங்கே பார்த்தீங்கன்னா தனியாக அழுதுட்டு இருக்கிறா, ஸோ அது யாருன்னு பக்கத்தில் போய் பார்க்கும்போது ஃப்ரையா தான், ஸோ ஹீரோயின் கிட்ட அப்படி பேசிட்டு வந்து அவளும் மனசோடைஞ்சு போய் அழுதுட்டு இருக்க. அப்போ அங்கே வந்து ஹீரோயின் மெதுவாக ஃப்ரையா பக்கம் போய் எதுக்காக இங்கே உட்காந்து அழுதுட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது, ஸோ ஃப்ரையா வந்து ஹீரோயின் தான் வந்திருக்கான்னு தெரிஞ்சதுமே அவளை பார்க்க முடியாமல், நீங்கள் எதுக்கு வந்த, திரும்பவும் அதை பற்றி பேசி சந்தோஷப்பட வந்தியா, நான் ரொம்பவே அப்செட்டில் இருக்கிறேன், உங்ககிட்ட பேசுகிற மூணுலேயும் இல்லை, ஸோ எதுக்கு வந்த சொல்லு அப்படின்னு கேட்க, அதுக்கு ஹீரோயின் மெதுவாக ரொம்பவே தயங்கி ஃப்ரையா கிட்ட போய் நீ இப்போ சொல்கிறதும் லஞ்ச் டைமில் சொன்னதும் எனக்கு ஒன்றுமே புரியலை, அப்படி என்ன தான் நடந்துச்சு, நீ ஏன் இவ்வளோ கோவப்படுற அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஃப்ரையா ஏன் உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாருமே உங்ககிட்ட எதுவுமே சொல்லலையா அப்படின்னு கேட்கும்போது அவங்கக்கிட்ட நான் கேட்டேன், பட் அவங்க என்கிட்ட எதுவுமே சொல்லலை, எனக்கும் எதுவுமே புரியலை அப்படின்னதும் உனக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கேன்னு நினச்சேன், ஸோ பெர்சி இறந்ததுக்கப்புறம் யூரி தான் எனக்கு ப்ரொப்போஸ் பண்ணான், அவன் என்னை நல்லா பார்த்துக்கிட்டான், நாங்கள் 2 பேரும் ரொம்பவே ஸ்மூத்தாக லவ் பண்ணிட்டு இருந்தோம், ஸோ எனக்கும் ரொம்பவே யூரி வந்து பிடிச்சிருந்துச்சு, அவனை நான் ரொம்பவே லவ் பண்ணேன், எனக்கு எல்லாமே அவன் தான் நினச்சிட்டு இருந்தேன், அப்புறம் தான் தெரிஞ்சது அவனும் எல்லா பசங்களும் மாதிரி என்னை தேவைக்கு யூஸ் பண்ணியிருக்கிறான், அவனுக்கு வேணுன்றது எல்லாத்தையுமே என்னை வச்சு ஃபுல்ஃபில் பண்ணிக்கிட்டான், அப்புறம் எல்லாமே முடிஞ்சு போச்சு, நான் இனிமேல் ரொம்பவே டிப்ரெஸ்க்குள்ளே போக, அப்போ தான் ஹீரோ என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணான், எங்களுக்குள்ளே நல்லா போச்சு, அவன் என்னை எந்த ஒரு குறையுமே இல்லாமல் பார்த்துக்கிட்டான், நான் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தேன், எனக்காக ஒன்றையும் அவன் பார்த்து பண்ணான், நான் ராஜாவுக்கு ஏற்ற ராணியாக இருந்தேன், இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் எனக்கு யூரியும் பிடிக்கும் அப்படின்ற விஷயம் எப்போ ஹீரோவுக்கு தெரிஞ்சதோ அப்போ அவன் ரொம்பவே மாறிட்டான், அவனுக்கு ரொம்பவே பொசசிவ் வந்து என்னை ரொம்பவே ஹார்ஸாக அடிக்கலாம் ஆரம்பித்தான், அவனால் நான் நிறைய காயப்பட்டிருக்கிறேன், அதனால நான் திரும்பவும் வேணான்னு அவனுக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சுமே எல்லா பசங்க கூடயும் நல்லா சுற்றி அவனை கடுப்பேற்றணும்னு பண்ணேன், அப்புறம் எங்களுக்குள்ளேயே சண்டை முத்தி போய் எங்களுக்குள்ளே பிரேக்கப் ஆகிடுச்சு, அது கூட நல்லது தான் சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி முடிக்க, இதை கேட்ட ஹீரோயினும் இந்த உண்மை தெரிஞ்சிக்காமலே இருந்திருக்கலாமே, இப்போ ரொம்பவே கஷ்டமாக இருக்குன்ற மாதிரி நினைக்க வர, அடுத்தது ஃப்ரையாவும் கிளம்ப போக, அப்போ ஹீரோயின் ஃப்ரையா ரொம்பவே ஹேட்டாக இருப்பான்றதுக்காக அவளுக்கு ஆறுதலாக போய் ஹக் பண்ண போக, அதுக்கு ஃப்ரையா வந்து இங்கே பாரு உன்னுடைய சிம்பத்திக்கெலாம் இங்கே வந்து இதை வந்து காமிக்க வேணாம், உனக்கு தெரியணும்னு தான் நான் சொன்னேன், மற்றபடி ஒன்றுமே இல்லை, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. ஸோ ஹீரோயினுக்கு இப்போ என்ன சொல்கிறதுனே தெரியல, அவளுக்கு யாரை நம்புறதுனே புரியல, அவளை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிக்க முடியல இல்லையா, ஸோ நம்மளை சுற்றி இன்னுமே என்னென்னலாம் நடக்கும், இவனுங்க இன்னுமே எதெல்லாம் நம்மக்கிட்ட மறைச்சி வச்சிருக்கானுங்களோ அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க. அப்படியே சீனும் கட் ஆகுது. அப்புறமா ஹீரோயின் பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளேயே இதெல்லாம் யோசித்து நமக்கு வயசாகிடும் போலையே, ஸோ ஹீரோ அப்படியா ரொம்ப மோசமாக நடந்திருப்பான், இதை தான் ராக்கியும் நம்மக்கிட்ட சொன்ன ஒரு டைம், இது எதில் போய் தான் முடிய போகுதுன்னு தெரியலையே, சீக்கிரமாக இதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சா தான் நம்மளால் ஃப்ரீயாக இருக்க முடியும் அப்படின்னு அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கா. அப்போ ஹீரோயினுடைய கிளாஸ்மேட்டும் ஹீரோயின் இருக்கிற இடத்துக்கு குளிக்கிறதுக்காக வந்திருக்க. ஸோ எல்லா பசங்களும் வரல, ஒரு சிலர் வந்து டென்ட்டுக்கு சேஃப்டிக்காக அங்கே இருக்காங்க, இல்லாட்ட ஏ கிளாஸ் பசங்க வந்து எல்லாத்தையுமே தூக்கிட்டு போயிடுறாங்க இல்லையா, ஸோ அதனால தான் எல்லாரும் இப்போ டென்ட்டுக்கு சேஃப்டி ஆள் வச்சுட்டாங்க போல. ஸோ கிளாஸ்மேட் வந்து ஹீரோயின் குளிக்க வர சொல்ல, பட் அவளுக்கு மைண்ட் சரியில்லாததுனால அவள் வராமல் இருக்கா. அப்போ ஹீரோயினுடைய கிளாஸ்மேட் அவளுக்கு தெரியாமல் அவளை பிடிச்சி தண்ணிக்குள்ளே இழுத்து
போட்டலான்னு பதுங்கி வரேன். ஆனால் ஹீரோயின் வந்து அதுக்குள்ளே பார்த்துட்டு இங்கே பாருங்க தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, அப்புறம் நான் டென்ஷன் ஆகிடுவேன் அப்படின்னதும் உன்னை சீனும் சும்மா இல்லாமல் ரொம்ப பண்ணாத, நான் தான் உன்னை பார்த்துட்டேனே அப்புறம் ஏன் வெக்கம்னு சொல்ல எல்லா பசங்களும் சீனா ஷாக்கிங்கில் பார்க்குறாங்க. ஸோ ஹீரோயினும் செம ஷாக்காகி எரும மாடு என்னத்தடா சொல்லிட்டு இருக்க எல்லாரும் முன்னாடியும் அப்படின்னதும் சேச்சா நீ தப்பாக நினைக்கிற மாதிரி இல்லை, உன் முதுகு மட்டும்தான் பார்த்துருக்கேன், உன் முதுகில் தான் ஒரு பெரிய மச்சம் இருக்கும்ல, ஸோ அதை பற்றி தான் சொல்ல வந்தேன், நீ குளிக்கிறதுக்கு ரொம்பவே சையாக ஃபீல் பண்ணுறவல்ல, அந்த மச்சத்தினால தானே நீ ஃபீல் பண்ணுற அப்படின்னதும் உன்னை ஹீரோயினும் என்ன சொல்கிற எனக்கே அது தெரியாது அப்படின்னதும் ஹீரோயினும் பின்னால் இருக்கான்னு பார்க்க அப்போ பசங்களும் பார்க்குறாங்க. பார்த்தா அது மச்சம் இல்லை, ஹீரோயின் மேலே யாரோ சூட வச்ச காயம் மாதிரி இருக்குது. ஸோ ஹீரோயினும் எனக்கு எப்படி காயம் வந்துச்சுன்னு தெரியாது, நான் சின்ன வயசில் இருக்கும்போது என்னுடைய பாட்டிக்கிட்ட இதை பற்றி கேட்டுகிட்டே இருப்பேன், ஆனால் அவங்க என்கிட்ட சொன்னது கிடையாது, நான் இதுக்காக ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்திருக்கேன், ஆனால் இப்போ வரைக்குமே இந்த காயம் எப்படி வந்துச்சு ஏன் வந்துச்சுன்றது எனக்கு தெரியாதுன்ற மாதிரி சொல்லி இவன் வந்து இந்த அதை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணி சோகமாக இருக்கேன். அப்போ சியானும் ஹீரோயினை பார்த்து உன்னுடைய காயம் கூட பார்க்குறதுக்கு கடலை மிட்டாய் மாதிரி ரொம்பவே அழகாக இருக்குது அப்படின்னதும் இதை பார்த்து எல்லாருமே கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க. ஸோ ஹீரோயின் மைண்டை டைவர்ட் பண்ணுறதுக்காக அவளையும் தண்ணிக்குள்ளே பிடிச்சி இழுத்து போட்டு எல்லாரும் செமையாக ஃபன் பண்ணி விளையாடிட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி சியான் ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துட்டு அந்த மெமரிஸை வச்சுட்டு இருக்க. அடுத்தது எல்லாமே முடிச்சுட்டு நம்ம ஹீரோயினும் அவளுடைய கிளாஸ்மேட் கூட வந்துட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தேன் ஆங்கிலோவும் ஹாரிஸும் ரொம்ப கோவமாக ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க போல. ஸோ ஹீரோயினை பார்த்ததுமே எங்கே போயிருந்த, உனக்காக நாங்கள் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் தெரியுமா, ஏன் புதுசாக பிரச்சனை எழுத்துட்டு வந்திருக்க அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயினும் என்னாச்சு, நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து குளிக்க போயிருந்தேன் அவ்வளோதான், நீங்கள் அதுக்காக இவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்க அப்படின்னு புரியாமல் கேட்கும்போது நீ உன்னுடைய எக்ஸை பார்க்க அவனுடைய ஸ்கூலுக்கு போனியா, அவனுடைய அம்மா என்கிட்ட ஃபோன் பண்ணி அவனை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க, ஸோ என்னதான் நடந்துச்சு வாயை திறந்து சொல்லு அப்படின்னதும் ஹீரோயினும் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. அதை பார்த்தா ஹாரிஸும் ஏன் அப்படி கேட்டுகிட்டே இருந்தால் பதில் சொல்லாமல் நின்றுட்டு தான் இருப்பியா, உனக்கு வேறு வேலை இல்லையா, ஏன் அப்படி எல்லாத்தையுமே கஷ்டப்படுத்திட்டு இருக்க, வாயை திறந்து தான் பதில் சொல்லு அப்படின்னதும் அப்போ ஹீரோ வந்து அவகிட்ட எதுவுமே கேட்காதீங்க, அவன் எதுவுமே பண்ணலை, அவன் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதுக்கு நான் தான் காரணம், நான் தான் அவனை அடித்தேன், என்ன எது வேணாலுமே சொல்லிக்கோங்க அப்படின்னதும் அதுக்கு ஏஞ்சலோ என்ன சொல்ல வரேன், எதுக்கு அவனை அடிச்சு போட்டு வந்திருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது ஸோ ஹீரோவும் இப்போ எல்லாமே சொல்கிறான். அதாவது ஹீரோயின் எவ்வளோ சொல்லியும் கேட்காம அவள் தனியாக அவளுடைய ஸ்கூலுக்கு போய் சைன் வாங்குறதுக்காக போயிட்டான், நாங்கள் மட்டும் போகாட்டி இப்போ ஜே ஹாஸ்பிட்டலை தான் பார்த்துருக்கணும், அதுக்காக தான் இப்படி பண்ணோன்ற மாதிரி சொல்ல அது கேட்ட ஏஞ்சலாவும் எதை பண்ணுறதா இருந்தாலுமே திங்க் பண்ணி பண்ண வேணாமா, சரி இப்போ நீங்கள் கிளம்புங்க அப்படின்னதும் அவங்களும் அங்கேருந்து வெளியில் வர. அப்போ ஹீரோயினும் ஹீரோ கிட்ட ஃப்ரையாவை பற்றி கேட்கலாமா வேணாமா அப்படின்னு தயங்கி வந்துட்டு இருக்கு. இதை பார்த்து ஹீரோவும் என்ன மேடம் ஏதோ சொல்ல வர்ற மாதிரி இருக்கு பட் சொல்ல மாட்டேங்கிங்க அப்படின்னதும் அதுக்கு ஹீரோயின் உங்ககிட்ட கேட்குறதுக்கு என்கிட்ட நிறைய கொஸ்டின் இருக்குது, பட் நீ அதுக்கு தான் கரெக்டாக ஆன்சர் பண்ணுவியான்னு தெரியல, நான் கேட்குற கேள்விக்கு நீ கரெக்டான ஆன்சர் பண்ணுவேன்னா சொல்லு, நான் வேணா கேட்குறேன் அப்படின்னதும் நீ கேட்குற கேள்வியை பொறுத்து இருக்குது அது அப்படின்ற மாதிரி ஹீரோவும் குதர்க்கமாக பதில் சொல்ல ஹீரோயினும் வேற என்ன ஃப்ரையாவை பற்றி தான், ஃப்ரையாவுக்கும் உனக்கும் என்ன ரிலேஷன்ஷிப், அவள் சொல்கிறதெல்லாம் உண்மையா, நீ உண்மையாகவே அவளை ரொம்பவே கஷ்டப்படுத்தினியா அப்படின்னதும் ஆமாம் அவளை கஷ்டப்படுத்தினது உண்மை தான், பட் அதை விட அவள் என்ன ரொம்பவே கஷ்டப்படுத்தி இருக்கிறா, அவளை நான் ரொம்பவே லவ் பண்ணேன், பட் அவன் என் கூட இருக்கும்போது யூரியை பிடிக்கும்னு சொல்கிறா, எனக்கு ரொம்பவே பொசிசிவ் ஆகிடுச்சு, அது போக அவள் எல்லா பசங்க கூட அவுட்டிங் போனா அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல, அது போக நாங்கள் பிரிஞ்சதுக்கு ஹாரிஸும் ஒரு ரீசன் அப்படின்னதும் அதை கேட்ட ஹீரோயின் அவன் என்ன பண்ணா அப்படின்னு கேட்கும்போது அவன் தான் ஃப்ரையா வந்து மைக்கிள்னு ஒரு பையன் கூட க்ளோஸாக இருக்கிற ஃபோட்டோவை காட்டினா, அதே மாதிரி அவனும் எல்லா பசங்ககிட்டையும் பேசிகிட்டு இருந்தான், எனக்கு அது சுத்தமாக பிடிக்கல, நான் லவ் பண்ணுற பொண்ணு எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது, எனக்கு ரொம்பவே கோவம் வந்துருச்சு அதுக்கு தான் அவளை காயப்படுத்தினேன், பட் உண்மையை சொல்லி ஆகணும்னா அவளுக்கு எனக்கு எந்த அளவுக்கு வலிச்சதோ அந்த அளவுக்குலாம் வலிச்சிருக்காது அப்படின்னதும் ஹீரோயினும் நீ பண்ணது தப்பு, அதுக்காக அந்த பொண்ணு மேலே பழி போடாத, நீ அவளை எப்படி காயப்படுத்தலாம், அது சரி யூரி ஏதோ ஒரு தேவைக்காக பழகினா அதை அவன் எடுத்துக்கிட்டான்னு ஃப்ரீயாக சொன்னாலே அது என்ன அப்படின்னு கேட்கும்போது அதை பற்றிலாம் எனக்கு தெரியாது, நான் கேட்டுக்கிட்டதும் கிடையாது, அவனும் சொல்லலை அப்படியே விட்டுட்டேன், உனக்கு வேறு எதுவும் கேட்கணுன்னா இப்போவே கேட்டுரு, ஏன்னா நம்ம ஃபியூச்சரை அஃபெக்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்னதும் நீ இப்படிலாம் பண்ணியிருக்கக்கூடாது, உன்னால் எப்படி அவள் கஷ்டப்பட்டிருப்பா, அப்படி உனக்கு கோவம் ஏன் வருது, எதுக்கு இப்படி முரட்டுத்தனமாக நடந்துக்கிற அப்படின்னு கேட்கும்போது ஹீரோவும் நான் எதுக்கு இப்படி நடந்துக்கிறேன்னு எனக்கே உண்மைக்கும் தெரியாது, கோபம் வந்துச்சுன்னா என்னையும் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, ஒருவேளை என்னுடைய அப்பா புத்தி எனக்குள்ளேயும் ஓடிட்டு இருக்குதோ என்னமோ, அவர் என்னுடைய அம்மாவை ஹேட் பண்ணுற மாதிரி நானும் எல்லாத்தையுமே ஹேட் பண்ணிட்டு இருக்கேன் தானே அப்படின்னதும் ஹீரோயின் இல்லை நீ உன்னுடைய அப்பா மாதிரிலாம் இல்லை, நீ கொஞ்சம் நல்லவன் தான் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. அடுத்தது அங்கே சீன் கட்டாக ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருக்க. அப்போ அவளை கட்டி போட்டு ஒரு பக்கத்தில் ஹீரோவும் இன்னொரு பக்கத்தில் இவரையும் படுத்துட்டு இருக்க. ஸோ ஹீரோயின் தூக்கத்திலேயே ஏன்டா இப்படி படாத பாடு படுத்துறீங்க, என்னுடைய கனவுலையும் இப்படி ரெண்டு பேரும் தான் என்னை டார்ச்சர் பண்ணுவீங்களா, உங்களெல்லாம் என்ன பண்ணுறது, அது எப்படிடா உங்கள் ரெண்டு பேருடைய டேஸ்ட்டும் ஒன்று போல இருக்குது, ஒரு பொண்ணுக்காக தான் அடிச்சுக்கிட்டு கிடப்பீங்களா அப்படின்னு லைட்டாக முழிக்க ஹீரோயினும் இவங்க பக்கத்தில் இருக்கிறது கனவு தான் நினச்சிருப்பாங்க. பட் பார்த்தா நிஜமாவே அவளை கட்டி போட்டு தான் அவளுடைய பக்கத்தில் இவங்க ரெண்டு பேரும் படுத்திருக்காங்க. இதை பார்த்து ஹீரோயினும் கனவு இல்லையா அப்படின்னு தூங்கிட்டு இருக்கிற ஹீரோவையும் யூரியையும் எழுப்பி
எழுப்பி என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்ன தாண்டா ஆச்சு, ஒழுங்கா என்ன அவுத்து விடுங்கடா அப்படின்னதும் ஹீரோவும் என்ன மேடம் எந்திரிச்சிட்டிங்களா, இன்னும் டைம் இருக்குது தூங்குங்க அப்படின்னதும் யூரியும் இனி தயவு செஞ்சு ட்ரிங்க்ஸ் மட்டும் பண்ணிடாத தாயே அப்படின்னதும் ஹீரோயினும் எல்லாத்தையும் நினைச்சு பார்க்குறான். நேற்று அப்படி என்னதான் நடந்திருக்குன்ற மாதிரி திங்க் பண்ணி நேற்று நைட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் கேம்ப் ஃபயர் போட்டு ஹீரோயின் வந்து நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அங்கே நல்லா ஃபன் பண்ணிட்டு இருந்தது ஞாபகம் வருது. பட் அவளுக்கு எல்லாமே ஞாபகம் வரல, கொஞ்சம் கொஞ்சம் தான் ஞாபகம் வருது. ஸோ ஹீரோயினும் சரிடா அதுக்கு ஏன்டா இப்படி கட்டி போட்டு வச்சிருக்கீங்க, ஒழுங்கு மரியாதையை அவுத்து விட சொல்லு அப்படின்னு சொல்லி அவுத்து விட்டதுமே அங்கேருந்து வெளியில் வரவும் ஸோ ஹீரோயினை பார்த்து அவளுடைய கிளாஸ்மேட்ஸ் எல்லாருமே பேயை பார்த்த மாதிரி பயந்து போய் கத்தி அலற ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஹீரோயினும் ரொம்ப பண்ணாதீங்க, நேற்று நான் ஏன் அப்படி நடந்துக்கிட்டேன்னு எனக்கு ஞாபகம் வரல அப்படின்னு சொல்ல அதுக்கு பிலிப்ஸ் வந்து நீ எப்படியெல்லாம் கேட்பேன்னா நாங்கள் வீடியோ எடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னு அதை கொண்டு வந்து காமிக்கிறான். அதில் நம்ம ஹீரோயின் வந்து நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அவளுடைய ஸ்கூலில் பண்ண ட்ராமாவில் வர்ற கேரக்டர் ரோல் ப்ளே பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே ஒரு கத்தியை வச்சு வெட்டிடுவேன்ற மாதிரி சொல்லி வரட்ட இதை பார்த்த பசங்க எல்லாருமே துண்டை காணோம் துணியை காணோன்ற மாதிரி அங்கேருந்து அலறி அடித்து உயிரை கையில் பிடிச்சிட்டு ஓடிட்டு இருக்காங்க. ஏன்னா ஹீரோயின் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கான் இல்லையா, ஸோ போதையில் யாரையாவது போட்டு தள்ளிடக்கூடாதுன்றதுக்காக. அப்போ டேவிட்டும் தயவு செஞ்சு இனிமேல் குடிக்க மட்டும் செய்யாதம்மா, உன்னை பார்த்தாலே பயமாக இருக்குது, நீ பண்ண அட்டூழியத்தில் நாங்கள் நைட் எல்லாம் தூங்காமல் இங்கே தான் உட்காந்துட்டு இருக்கோம் தெரியுமா, எங்களுக்கு தூக்கமே வரல அப்படின்னதும் ஹீரோயினும் ஐயோ சாரிப்பா இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னதும் அதுக்கு ஹீரோ ஒரு பொண்ணை இத்தனை பசங்க துரத்தி விடாமல் ஓடுன்ற மாதிரி ஓட விட்டதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம், உன்னை பாராட்டி தான் ஆகணும், நீ ஒரு புதுமை பெண் அப்படின்னு அவளும் கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறான். ஆனால் சியான் இருந்துக்கிட்டே நீ இப்படி பண்ணதுனால எனக்கு சின்ன சின்ன வேலையெல்லாம் நீ தான் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி டீல் பேசிக்கிறான். அடுத்தது சாப்பாடு டைம் வருது. ஸோ டிஃப்ரெண்ட்டாக சாப்பாடு இருக்கு. அதுலேயும் ஹீரோயின் வந்து நல்லா நான்வெஜ்ஜாக பார்த்துட்டு இதை இன்னைக்கு நல்லா வெளுத்து வாங்கிட வேண்டியது தான், இதுதான் சாப்பாடு, திரும்ப கேட்டால் கூட இது இனிமேல் வராது, அதனால இந்த மீட்டை நல்லா ருசிச்சு சுவைச்சு சாப்பிடணும்டா அப்படின்னு அணுவா அற்புதமாக மனசுக்குள்ளே நினச்சிட்டு வாயில் வைக்கலான்ற மாதிரி போகும்போது அங்கே வந்த ஃப்ரீயா ஹீரோயினுடைய தட்டை தட்டி விட அவள் தான் ஹீரோயினுக்கு கோவம் வந்துடுது, உன் மண்டையில் மசாலாவே இல்லையா, இப்படி வேஸ்ட் பண்ணிட்டேன், இந்த மீட்டை ரெடி பண்ண அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க, அது வர்ற வரைக்குமே அதுக்காக வெயிட் பண்ணி பொறுமையாக எல்லாரும் சாப்பிடலான்னு பார்த்து பண்ணிட்டு இருக்காங்க, இப்போ அது எல்லாத்தையுமே ஒரு செகண்டில் வேஸ்ட் பண்ணிட்டியே அப்படின்றதும் அதை கேட்டு ஃப்ரையா இவன் ஏன் இப்படி பேசுகிறான், இந்த மீட் பாவம் அதை இப்படி வெட்டிட்டாங்கன்னு சொல்லலாம், ஆனால் இதை பண்ணுறவங்க பாவம்னு சொல்கிறா, சரியான திண்ணி பண்டாரம் போலையே அப்படின்னு ஒரு மாதிரி லுக் விட்டுட்டு அங்கேருந்து போயிட அவளை பார்த்த ஹீரோயின் இந்த பாவ கணக்கு உன்னுடைய அக்கௌண்ட்டில் தான் செய்கிறோம் பாவி அப்படின்ற மாதிரி திட்டிட்டே இப்போ நான் எப்படி சாப்பிடுவேன், எனக்கு தலையே பிச்சுக்கலாம் போல இருக்குது, எனக்கு இப்போ வேணும் இது அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு இருக்கிறத பார்த்து நம்ம ஹீரோ அவளுக்கு அவனுடைய சாப்பாடை கொண்டு வந்து கொடுத்துட்டு இதை பார்த்த ஹீரோயினும் எனக்கு கொடுத்துட்டு நீ என்ன பண்ண போற, உனக்கும் பசிக்கும்ல அப்படின்னதும் அப்படி இல்லை நான் மார்னிங் வந்து லேட்டாக தான் சாப்பிட்டேன், ஸோ எனக்கு வந்து இப்போ பசிக்கல நீயே சாப்பிடு அப்படின்னதும் இதை பார்த்த யூரி வந்து நமக்கு ஏன் இது முதல்ல தோணாமல் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கிறான். அடுத்ததான் சியன் வந்து ஹீரோயின் கிட்ட அவள் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ஸ்கூலில் பண்ணின ட்ராமா கேரக்டரை பண்ணியிருந்திருப்பா இல்லையா, அதை எப்படி பண்ண, உன்னுடைய ஸ்கூலில் அதை பார்த்துட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஹீரோயினும் அந்த கேரக்டர் வந்து உண்மையிலேயே ஒரு பீச், அந்த ரோலை தான் நான் பண்ணேன், ஸோ எல்லாருமே தெருக்கி விட்டு அப்புறமா ட்ராமா முடிஞ்சு ஒரே வாமிட், இதை பார்த்து எல்லாருமே கூட நான் கன்சீவாக இருக்கேன்னு நினச்சி என் பின்னாடி பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஸோ அதுக்கு சியானும் நீ வேஷம் போடாமலே விச்சு மாதிரி தானே இருக்கிற, அதனால தான் உனக்கு அந்த ரோலை கொடுத்துருப்பாங்க அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி கிண்டல் பண்ணிட்டு சிரிச்சிட்டு இருக்கேன். அப்போ ஹீரோயினும் அம்மா நீ என்கிட்ட ஏதோ சொல்ல வந்துட்டு நான் என்ன தப்பு பண்ணாலுமே என்னை மன்னிப்பியான்ற மாதிரி கேட்டல, அது என்னது அப்படின்னு கேட்கும்போது அதை கேட்டு சியானும் கொஞ்சம் டல்லாக்கி இதை எப்படியாச்சும் சமாளிக்கணும் அப்படின்னு அங்கே வந்துட்டு இருக்கிற டீச்சருடைய காலில் விழுந்து எங்களுக்கு ஏதாவது ஆக்டிவிட்டி பேஸ்டு கேமை வந்து கண்டக்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ், எங்களுக்கு ரொம்ப போர் அடிக்குது, ஏதாவது ஃபன்னாக பண்ணுனா நல்லாயிருக்கும், அதனால் அதுக்கு அரேஞ்ச் பண்ணுங்களேன் அப்படின்னதும் ஸோ ஹீரோயினும் அதுவும் சரிதான் எங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட்டாக கொடுங்க அப்படின்னு மாறின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ டீச்சரும் இந்த ஆர்வத்தை படிப்பில் காட்டினா நீங்கள் எங்கேயோ போயிருப்பீங்க, படிக்கிற வேலையை பாருங்கள் ஃபஸ்ட்டு, காலை பிடிக்கிறேன்னு காலை வாரி விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டுறாங்க. அப்போ ஹீரோயின் சியான் கிட்ட நீ என்கிட்ட ஏதோ சொல்ல வந்துட்டு அப்புறமா வாய்க்குள்ள முழுங்கிட்ட, என்ன பிரச்சனை, நீ என்கிட்ட ஏதோ மறைக்கிறியா என்ன அப்படின்னு கேட்கும்போது இப்போ டைம் ஆயிடுச்சு, நம்ம நைட் வந்து ட்ரூத் ஆர் டேர் கேம் விளையாடலாம், அப்போ தயவு செஞ்சு இதை பற்றி பேசிக்க வேண்டாம் சரியா அப்படின்னது உடனே ஹீரோயின் இந்த பொடி பையன் நம்மக்கிட்ட ஏதோ மறைக்கிறான் போல, அது என்னதுன்றது நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறா. அடுத்ததான் எல்லாருமே சியான் கேட்டுக்கிட்ட மாதிரி அந்த ட்ரூத் ஆர் டேர் கேம் வந்து ப்ளே பண்ண, அப்போ ஹீரோயின் கிட்ட ட்ரூத் ஆர் டேர்ன்ற மாதிரி டேவிட் கேட்க ஹீரோயினும் ட்ரூத்ன்ற மாதிரி சொல்லவும் அதுக்கு டேவிட் ஒருவேளை நீ ஹீரோவை சூஸ் பண்ணாமல் இருந்திருந்தா அடுத்தது நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருந்தா எனக்கு ஓகே சொல்லியிருப்பியா அப்படின்னு கேட்கும்போது உடனே ஹீரோ பார்த்து டேவிட்டை ரொம்பவே முறைச்சி பார்க்குறான். டேவிட்டும் சும்மா ஃபன்காக தான் கேட்டேன், ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க வேணான்ற மாதிரி சொல்லவும் அதுக்கு ஹீரோயின் உனக்கு ரொம்ப தான் குறும்பு, நீ சரியா சேட்டக்கார பாம்பு போல அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ஹீரோ வந்து நீ எதுக்காக அவனை அப்படி சொல்கிற, என்னையும் அப்படி தானே சொல்லுவேன், இப்போ எதுக்கு அவனையும் அதே வேர்ட் சொல்லி சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஹீரோயின் இது குறும்பு பண்ணுறவங்கள பார்த்து எல்லாருமே சொல்கிற ஒரு நார்மல் வேர்டு தான், ஸோ நீ குறும்பு பண்ணதுனால உன்கிட்ட சொன்னேன், அதே மாதிரி
டேவிட் இப்போ குறும்பா பேசுறதுனால அவனையும் அப்படி சொன்னேன். இதில் என்ன இருக்குது, எல்லா விஷயத்துக்கும் ரியாக்ட் பண்ணுவியா என்ன நீ அப்படின்னதோ. அடுத்ததாக ஹீரோயின் கிட்ட கிளாஸ்மேட்ஸ் வந்து முதுகில் எப்படி தழும்பு வந்துச்சு, அதை யாரால வந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஹீரோயின், எனக்கு எப்படி வந்துச்சுன்றது இப்போ வரைக்கும் ஞாபகம் இல்லை. நான் சின்ன வயசில் இருக்கும்போது எனக்கு இந்த காயம் வந்துருச்சு. ஒரு நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். இதுக்காக நான் ஹாஸ்பிட்டல் வந்திருக்கிறேன். எனக்கு எப்படி அடிபட்டுச்சுன்றது எனக்கு எதுவுமே தெரியல. அப்போ போலீஸ் எல்லாம் என்கிட்ட வந்து உன்னை யார் இப்படி பண்ணது, எப்படி உனக்கு காயம் ஏற்பட்டுச்சுன்ற மாதிரி கேட்டாங்க. பட் எனக்கு தான் அந்த ஞாபகம் இல்லை. அப்புறம் நான் ஹாஸ்பிட்டல் வந்து சரியானதுமே என்னுடைய பாட்டி வீட்டில் தான் கொண்டு போய் என்னை விட்டாங்க. அப்போ என்னுடைய ஆண்டியும் என்னுடைய பாட்டியும் பேசுகிறத நான் கேட்டேன். என் அம்மாவுடைய எக்ஸ் ஹஸ்பண்ட்னால தான் எனக்கு இந்த காயம்லாம் வந்துச்சுன்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. பட் எனக்கு தான் சுத்தமாக எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்ல அதுக்கு கிளாஸ்மேட் வந்து சில கசப்பான விஷயங்கள் நம்ம மைண்டில் இல்லாமல் இருக்கிறது தான் நல்லது. சிலருக்கு இப்படி ஆயிருக்கும், சில குறிப்பிட்ட விஷயங்கள் மட்டும் அவங்களுக்கு ஞாபகம் வராது. இது ஒரு வகையான அம்னீசியான்ற மாதிரி சொல்ல அதை கேட்ட ஹீரோவும், நீ இதுக்காக ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்கலையான்ற மாதிரி கேட்கும்போது அதுக்கு ஹீரோயின், இல்லை அப்படியே விட்டுட்டேன், எனக்கு அது பெருசாக ஒன்றும் தெரியல, அதனால அப்படியே பார்க்காம நாங்கள் விட்டுட்டோன்ற மாதிரி சொல்ல ஹீரோயின் ஸ்டோரியை கேட்ட எல்லா பசங்களும் கொஞ்ச நேரத்துக்கு ரொம்பவே அமைதியாக இருக்காங்க. உடனே சேன் வந்து டைவர்ட் பண்ணுற மாதிரி நம்ம கேமை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல கேமை இப்போ சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. ஸோ இப்போ யூரி கிட்ட வந்து கொஸ்டின் வருது, உனக்கு ஹீரோயினை எவ்வளோ பிடிக்கும், எப்போதுலேருந்து லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சேன்ற மாதிரி கேட்கும்போது அதுக்கு யூரியும், எனக்கு அவளை ரொம்ப ரொம்ப பிடிக்கும், நான் எப்போ லவ் பண்ண ஆரம்பிச்சேன்றது தெரியல, பட் எனக்கு அவள் தான் எல்லாமே அப்படின்னு சொல்ல அப்போ இன்னொருத்தன், உனக்கும் ஜேஜேக்கும் எங்கேஜ் ஆனதை எப்போ எல்லாருக்கிட்டையும் சொல்ல போகிறேன்ற மாதிரி கேட்கும்போது உடனே அதை கேட்டு எல்லா பசங்களும், என்னது எங்கேஜ் ஆகிட்டா, எங்ககிட்ட சொல்லவே இல்லை, இது எப்போ நடந்துச்சு அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் கேட்குறாங்க. அப்போ டேவிட் வந்து ஹீரோ கிட்ட, அவங்க 2 பேருக்கும் தான் எங்கேஜ் ஆகிடுச்சு இல்லையா, அதுக்கப்புறம் எதுக்கு நீ ஜேஜேவை கஷ்டப்படுத்துற, உனக்கே இது அசிங்கமா இல்லையா அப்படின்ற மாதிரி திட்ட ஆரம்பிக்கிறான். அதுக்கு ஹீரோ இருந்துக்கிட்டு, இது ஒன்றும் அவங்க விரும்பி எங்கேஜ் பண்ணலை, அவங்க ஃபேமிலி மெம்பர் டிசைட் பண்ணியிருக்காங்க, இதில் நான் என்ன கஷ்டப்படுத்துகிறேன், அவளுக்கே இதில் இஷ்டம் இல்லை, ஃபேமிலி ஃபோர்ஸ் பண்ணதுனால தான் அவளால் எதுவுமே சொல்ல முடியாமல் இருக்கிறான். அப்புறம் நீ பெர்சிக்காக இங்கேருந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறது எங்களுக்கு இன்னும் தெரியாமல் இல்லை கிடையாது சரியா அப்படின்னதும் அதை கேட்ட கிளாஸ்மேட்ஸ், என்னது பெர்சி கூட பேசிட்டு இருக்கானா, அப்படின்னா இன்னும் என்னென்னலாம் இருக்குங்க, எங்களுக்கு தெரியாமல் என்னத்தெல்லாம் மறைச்சு வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ளே பேசி சண்டை வர மாதிரி வர. ஸோ ஹீரோயினும் அவளால் முடிஞ்ச அளவுக்கு அதை தடுக்கிறா. அப்போ அவர் தான் எந்திரிச்சு ஹீரோயின் கிட்ட, உன்னால தான் இவ்வளோ பிரச்சனை, இந்த பொண்ணுங்க மட்டும் ஏன் தான் இப்படி இருக்காங்கன்னு தெரியல, நீ மட்டும் வராமல் இருந்திருந்தா நாங்களும் இப்படி 2 கேங்காக இருந்து சண்டை போட்டிருக்க மாட்டோம், அதுதான் உனக்கு செக்ஷனையே போகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது இல்லையா, அப்புறம் ஏன் போகாமல் இருந்தேன், நாங்கள் 2 கேங்காக பிரியறதை பார்த்து நீ சந்தோஷப்படுறதுக்காக தானே அப்படின்னு ரொம்ப பேச உடனே ஹீரோ அந்த பையனை அடிச்சு, யாரும் ஜேஜே கிட்ட அப்படி பேசக்கூடாது, அப்படி பேசுனீங்கன்னா நான் யாருன்னு பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லவும். ஸோ இப்படி ரொம்ப மோசமாக சண்டை வர ஆரம்பிக்குது. முடிஞ்ச அளவுக்கு ஹீரோயினும் ரொம்ப தடுத்து பார்த்து அவனால் எதுவுமே பண்ண முடியலை. அவளே இவங்களை சமாளிக்க முடியாமல் ஒரு இடத்துல போய் உட்காந்துட்றான். ஸோ இவங்க சண்டை போடுற சத்தம் வந்து சாருக்கும் கேட்டு அவரும் அங்கே வந்து அவங்க எல்லாத்தையுமே வான் பண்ணி தூங்க அனுப்புகிறாரு. அடுத்ததாக ஹீரோயினும் தூங்கி எந்திரிக்கும் போது ஹீரோயின் பக்கத்தில் தூங்கிட்டு இருக்கிறத பார்த்து, என்ன அழகாக தூங்குறான் பாரு சேட்டக்கார பையன், அச்சோ தூங்குறத பார்த்தா ஆயுசு கம்மியாயிடும்னு சொல்லுவாங்களே, பட் நான் இப்படி உன்னை பார்த்துட்டே இருக்கிறேன், உன்னை ஏன் எனக்கு இவ்வளோ பிடிச்சிருக்குதுன்னு தெரியல, இங்கே நடக்கிற பிரச்சனை எல்லாத்துக்குமே நான் தான் காரணம், நான் அங்கேருந்து செக்ஷன் ஏக்கு போயிருந்தா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருந்திருக்கும், பட் நான் போகல, அதுக்கு நீ தான் காரணம், அதான் உன்னை விட்டு போகிறதுக்கு எனக்கு மனசே வரலன்ற மாதிரி மனசுலேயே நினச்சிட்டு ஹீரோயின் என்ன பண்ண போகிறாங்கன்னா ஹீரோவுக்கு கிஸ் பண்ண போகிறா. உன்னை ஹீரோ, பாருடா நான் கேட்டு தான் கிஸ் வாங்கணும், இப்போ பார்த்தா ஒரு ஆள் தன்னாலே கொடுக்க வராங்க, குடுன்ற மாதிரி சொல்ல உடனே ஹீரோயினும், இங்கே எதுக்கு வந்த அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ, உன்னை தனியாக விட மனசே இல்லை, சரி அதெல்லாம் விடு நீ கிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு வந்து கிஸ் பண்ண. அப்போ வெளியில் யாரோ பேசிகிட்டு இருக்கிற சத்தம் கேட்டு வெளியில் வந்தால் அங்கே யூரியும் எல்லாவும் ரொம்பவே சின்சியராக ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. யூரிக்கு கண்டினியூஸாக மெசேஜ் பண்ணி எல்லாம் வந்து வர சொல்லியிருக்காங்க போல. யூரியும், இங்கே எதுக்கு என்ன வர சொன்னேன், என்கிட்ட உனக்கு பேசுறதுக்கு என்ன இருக்குது, உன்னை பார்க்க கூட எனக்கு பிடிக்கல அப்படின்னதும் அதுக்கு எல்லாம் வந்துட்டு, உனக்கு என் மேலே கோபம் இருக்குன்றது தெரியும், நீ உண்மையாவே ஜேஜேயை தான் கல்யாணம் பண்ண போறியா, அவங்க 2 பேருக்கும் எங்கேஜ் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன், அதான் கேட்கணும்னு வர சொன்னேன் அப்படின்னதும் அதை கீரையும், ஆமாம் அதுதான் உனக்கு தெரிஞ்சிருக்கும்ல அப்புறம் என்ன அப்படின்னு கேட்கும்போது எல்லாம் வந்துட்டு, உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும்னு தான் நான் உன்னை ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், எனக்கு ஃபர்ஸ்ட் உன்னை தான் பிடிச்சிருந்துச்சு, நான் உன்னை தான் லவ் பண்ணேன், உன்னுடைய அம்மா தான் உன்கிட்ட இருந்து என்னை விலகி போக சொன்னாங்க, உங்கள் குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணா நான் இல்லைன்னு சொல்லிட்டு உன் பக்கமே வரக்கூடாதுன்றதுக்காக என்னை வான் பண்ணி விட்டாங்க அப்படின்னு அழுதுகிட்டே சொல்ல அதுக்கு யூரி, இது என்ன புது கதை சொல்கிறேன், இங்கேருந்து கிளம்பு, நீ சொல்கிற கதையை நான் நம்புறதா இல்லை அப்படின்னதும் அதுக்கு எல்லாம் நான் உண்மையை தான் சொல்கிறேன், வேணும்னா நீ ஹீரோ கிட்ட கேட்டுப்பாரு, அவனுக்கும் இது நல்லாவே தெரியும், என்னால் அப்போ இருந்த நிலைமையில எதுவுமே பண்ண முடியல, உன்னை விட்டு விலகி போகிறது தான் எனக்கு இருந்த ஒரே ஆப்ஷன், உன்னுடைய அம்மா என்ன அப்படி போக சொல்லி தான் என்னை மிரட்டினாங்க அப்படின்னதும் அதுக்கு யூரி, இதை நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லி இருந்திருக்கலாம், நான் தான் வேணும்னா நீ அப்படியே பிடிவாதமாக இருந்திருக்கணும், எனக்காக எந்த எஃபர்ட்டும் நீ போடலை, ஆனால் அட்லீஸ்ட் என்கிட்டயாச்சும் உண்மையை சொல்லியிருக்கலாம்ல, எதுக்கு நீ சொல்லலை அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு எல்லாம் வந்துட்டு, உன்னுடைய அம்மா என்னுடைய
என்னுடைய ஃபேமிலியவே மிரட்டினாங்க. என்னுடைய ஃபேமிலியை பார்க்கவே முடியாத அளவுக்கு என்ன பண்ணிடுவேன்ற மாதிரி சொன்னாங்க. என்னுடைய ஃபேமிலி எவ்வளோ கஷ்டப்படுதுன்றது உனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ண முடியும்? என்னால் எதுவுமே பண்ண முடியல. அப்புறமா அவங்ககிட்ட எத்தனை தடவை சொல்ல ட்ரை பண்ணேன் தெரியுமா? ஆனால் என்னால் சொல்ல முடியல. அதனால தான் நான் ஹீரோ வந்து சூஸ் பண்ணேன். உன்னை விட்டு போகிறதுக்காக தான் அவனை சூஸ் பண்ணேன். அது அவனுக்கு தெரிய வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த இடத்துக்கு ஹாரிஸ் வந்து அவன் ரொம்பவே கோவமாக யூரி அடிக்க போகிறான். அப்போ அங்கே வந்து ஹீரோ ஹாரிஸை தடுத்து நிறுத்தி வைக்க, உடனே ஹாரிஸ் எல்லாக்கிட்ட என்கிட்ட எதுக்கு யூரி மறைக்கணும்? அதுலேருந்து வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணணும். என்கிட்ட நீ என்ன சொன்ன? எனக்கு யூரியை மறக்கணும், அதுலேருந்து வெளியில் வர ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னேன். இங்கே என்னடானா அவன்கிட்ட வந்து கொஞ்சிட்டு இருக்கேன். இன்னும் உனக்கு அவன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படி தானே? என்னையும் சீட் பண்ணிட்டு இருக்கல அப்படின்ற மாதிரி அவன் கோச்சிக்கிறான். உடனே எல்லாம் வந்துட்டு அப்படி இல்லை, நான் இந்த விஷயம் யூரிக்கு தெரியணுன்ற மாதிரி நினச்சேன். அவன்கிட்ட சொல்லணுன்றது நான் நிறைய வாட்டி ட்ரை பண்ணேன், பட் முடியலை. இப்போ தான் சான்ஸ் கிடைச்சிது அப்படின்னதும் திரும்ப எல்லாம் அடிக்க போக, அப்போ ஹீரோ ஹாரிஸ்க்கு ஒரு அடியை போட்டு அவனை தடுக்க அவன் கீழே விழுந்து அடியும் பட்டுருது. அடுத்தது யூரி ஹீரோ கிட்ட எல்லாம் சொல்கிறதெல்லாம் உண்மையா? இங்கே என்ன நடக்குது? உனக்கு இந்த விஷயம் முன்னாடியே தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஹீரோ எதுவுமே பேச முடியாமல் அமைதியாக அங்கேயே நின்றுட்டு இருக்கிறான். இதை பார்த்து யூரி, நீ அமைதியாக இருக்கிறத பார்த்தாலே தெரியுது, என்னுடைய அம்மா உன்கிட்ட அப்படி என்ன சொன்னாங்க? நீ எதுக்கு இதை பற்றி என்கிட்ட எதுவுமே சொல்லாமல் மறைச்ச அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஹீரோமோ, உன்னுடைய அம்மா வந்து எல்லாமே உங்ககிட்ட இருந்து எப்போதுமே விலகி இருக்கிற மாதிரி பார்த்துக்க சொன்னாங்க. இந்த விஷயம் உனக்கு தெரியாமல் பார்த்துக்க சொன்னாங்க. அதே மாதிரி எனக்கும் உங்ககிட்ட இதை பற்றி சொல்லணும்னு தோணலை, அதனால தான் உங்ககிட்ட சொல்ல முடியலை அப்படின்னு தான் அதை கேட்ட யூரி, என்கிட்ட சொல்லியிருந்தா நான் இதை எல்லாமே அப்போயே சால்வ் பண்ணியிருப்பேன்ல, இப்படி பண்ணிட்டேன்ல, என் கூடவே இருந்து துரோகம் பண்ணிட்டேன் அப்படின்னு எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து கோபத்தில் கத்திட்டு போயிடுறான். அவன் கத்திட்டு போகிறத பார்த்து ஹீரோயின் அவன் பின்னாடியே போக, அப்போ மழை வர ரொம்பவே ஜோராக பெஞ்சிட்டு இருக்கும். ஸோ யூரி அங்கே தனியாக உட்காந்து அழுதுட்டு இருப்பான். ஸோ அதை பார்த்து ஹீரோயின் அவனுடைய பக்கத்தில் போய் உட்காந்து அவனை பார்த்தா யூரிக்கு வந்து ரொம்ப ஃபீவர் வந்து ஹெவியாக அடிக்குது. ஸோ ஹீரோயின் அதை பார்த்துட்டு உனக்கு ரொம்பவே உடம்பு முடியாமல் இருக்குது, இப்படி ஈர துணியோடு இருந்தால் இன்னுமே உனக்கு வீக் ஆகிடும், ஸோ வா இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னதும் யூரி வந்துட்டு, உன்ன மாதிரி தான் என்னுடைய அம்மாவும், எனக்கு சின்னதாக ஏதாவது ஆயிடுச்சுன்னா கூட தாங்கிக்க மாட்டாங்க, அவங்க என்ன நல்லா பார்த்துப்பாங்க, பட் அவங்க ஏன் எனக்கு இப்படி பண்ணணும், அவங்க ஏன் இப்படி பண்ணாங்கன்றது என்னால் இப்போ வரைக்குமே நம்பவே முடியல, அவ்வளோ வழி தெரியுமா எனக்கு. என்னுடைய அம்மா ஃபேமிலியை யாருக்குமே பிடிக்காது, அவங்களையும் யாருக்கும் பிடிக்காது. என்னுடைய அம்மாவுக்கு பேபி பிறக்கிற சான்ஸ் ரொம்பவே கம்மின்னு தெரிஞ்சதுமே என்னுடைய அப்பாவுடைய ஃபேமிலி வந்து என்னுடைய அம்மாவை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ தான் நானும் என்னுடைய அம்மாவை அம்மானு கூப்பிட்றதுக்காக என்னுடைய அம்மா கன்சீவ் ஆனாங்க. நான் பிறந்ததுக்கு அப்புறம் தான் என்னுடைய அம்மாவுக்கு எல்லா மரியாதையுமே கிடைக்க ஆரம்பிச்சிது. என்னுடைய அம்மாவுக்கு நான் தான் லக்கி சாமா இருந்தேன். என்னுடைய ஃபேமிலி வந்து ரொம்பவே பெருசு. ஜப்பானில் எங்களுக்கு நல்ல வேல்யூ இருக்குது, மினிஸ்டர் கூடலாம் நல்ல கனெக்ஷன் இருக்குது. ஏன் என்னுடைய வீட்டில் நான் தான் இளவரசன், என்னை அப்படி தான் பார்த்துக்கிட்டாங்க. அப்புறம் ஏன் அவங்க இப்படி பண்ணாங்கன்றது எனக்கு தெரியலன்ற மாதிரி சொல்லிட்டு, எல்லா விட்ட மாதிரி உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன், உனக்காக உசுரை கொடுத்து போராடுவேன் அப்படின்னதும் ஸோ ஹீரோயினும் ஹக் பண்ணிட்டு, சாரி என்னுடைய மனசு யார் என்ன சொன்னாலுமே கேட்காது, அது பாட்டுக்கு அதோடைய ட்ராக்ல போயிட்டுருக்குன்ற மாதிரி சொல்ல, ஸோ யூரியும் அப்புறம் நம்ம மேரேஜை ஸ்டாப் பண்ண முடியாது, பெரியவங்க முடிவு பண்ணியிருக்காங்க, நான் உங்ககிட்ட ஒரு பொய் சொல்லியிருக்கிறேன். அதாவது என்னுடைய தாத்தா ஆங்கிலோ கிட்ட கேட்கும்போது அவர் முடியாதுன்னு தான் ஃபர்ஸ்ட் சொன்னார். அப்புறம் நான் தான் உங்கள் கம்பெனி லாஸ்ட்டில் போயிட்டுருக்கிறத யூஸ் பண்ணி நம்ம மேரேஜ் பண்ணிட்டா இது எல்லாத்தையுமே நான் சால்வ் பண்ணி தரேன்னு சொன்னேன். அதனால தான் அந்த ஆங்கிலோவும் வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கிட்டாங்க. அவங்களுக்கும் என்ன தவிர வேறு ஆப்ஷன் இல்லை உங்கள் கம்பெனியை காப்பாற்றுறதுக்காக. அதனால தான் இதெல்லாம் இப்படி நடந்து போச்சு. இன்னொன்று சொல்கிறேன் புரிஞ்சுக்க, உன்னை ஹீரோக்கு மட்டும் நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன், என்ன ஆனாலுமே நீ எனக்கு மட்டும்தான், ஹீரோ கிட்ட இருந்து உன்னை காப்பாற்றுவேன், என்னை மன்னிச்சிடு அப்படின்னதும் இதெல்லாம் கேட்ட ஹீரோயின், நீ பண்ணதை நியாயப்படுத்த நினைக்காத, இதுக்கு பேர் லவ் இல்லை, ஹீரோவை ஜெயிக்கணும்னு உனக்கு வெறி இருக்குது, அதனால தான் நீ இப்படி பண்ணுற அப்படின்னதும் அதுக்கு யூரியும், நீ என்ன சொன்னாலுமே உன்னை ஹீரோ கிட்ட இருந்து காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் மாடியில் படுத்து தூங்கிடுறான். அடுத்தது விடிஞ்சதுமே நம்ம ஹீரோயின் யூரியை எழுப்பி விட்டுட்டு கிளம்ப போகும்போது அப்போ யூரி என்ன சொல்கிறான்னா, நான் ஹீரோவை வின் பண்ணணும்னு மட்டும் இப்படி பண்ணலை, உன்னை ரொம்பவே சின்சியராக லவ் பண்ணுறேன் அப்படின்னதும் ஹீரோயினும், எல்லாரும் அவங்கவுங்க காரியத்துக்கு கரெக்டாக இருக்கீங்க, நானும் என்னுடைய தேவை ஏதோ அதை தேடிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அப்போ யூரி ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு இருக்க கரெக்டாக நம்ம ஹீரோ அங்கே வந்து இதை பார்த்துட்றான். அவ்வளோதான். அப்புறம் என்ன கோவப்பட, அதுக்கு ஹீரோயின், நேற்று மழை ரொம்ப பெஞ்சதுனால எங்களால் எங்கேயுமே வர முடியாமல் இங்கேயே மாட்டிக்கிட்டேன் அப்படின்னதும் ஹீரோ அதுக்கு, நான் உன்னை தேடி நைட்டெல்லாம் அலைஞ்சிட்டு இருந்தேன் தெரியுமா, நீ என்கிட்ட சொல்லாமல் இங்கே இருக்கியே அப்படின்னு சொல்லி ஃபேஸ் வந்து டல்லாக. அப்போ ஹீரோயினுடைய கிளாஸ்மேட்ஸ் எல்லாருமே வந்துட ஹீரோயினும் ஹீரோவை சமாதானப்படுத்த வர, அப்போ ஹீரோ மூஞ்ச திருப்பிக்கிட்டு, நீ என்கிட்ட எதையும் சொல்ல தேவையில்ல, நான் கேட்குற மைண்டில் இல்லை, இப்போ இங்கே என்ன நடந்துச்சுன்றது எனக்கு எதுவும் தெரியாது, நான் எதையும் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு போங்க. ஹீரோயினும் என்னடா இது, இவங்களை எப்படி சமாளிக்க போகிறேன் அப்படின்னு டீப் திங்கிங்கில் இருக்கிறா. கட் பண்ணால் அடுத்த சீனில் நம்ம ஆங்கிலோ வந்து ஹீரோயின் கிட்ட பேசிகிட்டு இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ கேம்பில் வந்து ஹாரிஸை ஹீரோ அடிச்சிருப்பான் இல்லையா, அதனால அவனுக்கு நல்லா அடிபட்டிருக்கும். ஆல்ரெடி அவனுக்கு உடம்பு வேறு சரியில்லாமல் இருந்திருக்கும், லங்ஸில் வேறு ப்ராப்ளம் இருந்திருக்கும். அதனால இப்போ இன்னுமே ரொம்பவே கஷ்டப்பட, அதனால ஆங்கிலோ வந்து ஹீரோயின் கிட்ட, இதை பாரு, கேம்பில் நடந்த பிரச்சனையெல்லாம் உன்னுடைய ஸ்கூலில் பேசிட்டேன், இனிமேல் ஒரு பிரச்சனையும் இல்லை, எல்லாம் ஓகே ஆயிடுச்சு, ஆனாலுமே நீ வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஹாரிஸ் இப்படி இருக்கிறதுக்கு நீயும் ஒரு விதத்தில் காரணம் தான், இனிமேல் தேவையில்லாமல் பிரச்சனை வந்து நீயும் கிரியேட் பண்ணக்கூடாது, அது மட்டும் இல்லை உன் கூட இருக்கிறவங்களுக்கும் அது பிரச்சனையாக முடியும் அப்படின்னு ஹீரோயினுக்கு வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்க. பட் ஹீரோயின் என்னன்னா இந்த போன இதெல்லாம் நடந்ததை நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ யூரி பிளான் பண்ணி தான் நம்மளை மேரேஜ் பண்ண போகிறான்
போகிறான்னா எல்லாரும் அவங்களுக்காக தான் போராடிட்டு இருக்காங்க. பட் நான் மட்டும் எதுவுமே பண்ணக்கூடாதுல்ல, யாருமே என்ன புரிஞ்சிக்க மாட்றாங்கல்ல, இது காணாதுன்னு ஹீரோவும் நம்மளை பற்றி தப்பாக நினைக்கிறான். ஸோ நான் எல்லாரை பற்றியும் யோசிக்கிறேன், பட் என்னை பற்றி தான் யாருமே யோசிக்கிறது இல்லை. நான் தான் ரொம்ப பாவம். இதில் ஹாரிஸ் வேற, அவனும் இதுக்குள்ள வரான். அவனை பற்றி யோசிக்கவா இல்லை ஆங்கிலோவை பற்றி நினைக்கவா? ஸோ யூரி ஹீரோன்னு எல்லாருமே என்ன ஒரு வழி பண்ணுறாங்க. நான் ரொம்பவே செல்ஃபிஷாக இருந்தால் இதனால எல்லாருமே இன்னுமே அஃபெக்ட் ஆவாங்க. இதுக்குன்னு முடிவை தான் நம்ம தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இது தெரியாமல் ஆங்கிலோ ஹீரோயின் கிட்ட அவன் பாட்டுக்கு சொல்லிட்டு, நான் சொன்னதெல்லாம் உனக்கு புரிஞ்சது தானே, இனிமேல் ஒழுங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்ல. ஸோ ஹீரோனுக்கும் எப்படியும் ஒரு நம்ம அட்வைஸ் பண்ணி தான் இருப்பார். அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் ஓகேன்னு சொல்லிடுவோம். இல்லாட்டி நான் சொன்னதை கூட கவனிக்காமல் நீ என்ன திங்க் பண்ணிட்டு இருந்தேன்ற மாதிரி அதுக்கும் கேள்வி கேட்பாரு. அப்படின்னு எல்லாமே புரிஞ்சுதுன்ற மாதிரி சொல்ல. அப்போ ஆங்கிலவும் சரி, எனக்கு இப்போ கொஞ்சம் வேலை இருக்குது, வீட்டில் அம்மாவும் இல்லை, நீ பக்கத்தில் இருந்து ஹாரிஸை வந்து நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட. ஸோ உடனே ஹீரோயினும் ஹாரிஸை பார்க்குறதுக்காக அவனுடைய ரூமுக்கு போயிட. அங்கே ஹாரிஸ்க்கு பார்த்தீங்கன்னா ட்ரிப்லாம் ஏறிட்டு இருக்குது. அவனை பார்க்குறதுக்கே பாவமாக தான் இருக்குது. ஸோ ஹீரோயினும் ஹாரிஸை பார்க்கவும் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அப்போ ஹாரிஸும் ஏதோ வாயில் முணுமுணுக்கவும் அதை பார்த்த ஹீரோயின் ஹாரிஸ்க்கு ஏதோ தேவைப்படுது போல அப்படின்னு கிட்டத்தில் போய், நீ இப்போ ஓகேவா அப்படின்னு கேட்கும்போது, வெளியில் போ அப்படின்ற மாதிரி அவன் கத்த ஆரம்பிச்சிடுறான். அதுக்கு ஹீரோயினும், இதுக்கேண்டா இப்படி கத்துற, உனக்கு ஏதாவது வேணுமான்றது தான் நான் கேட்க வந்தேன், அதுக்கு போய் இப்படி கத்துறேன் அப்படின்னு ஹீரோயினும் அங்கேருந்து போக. அடுத்தது ஹாரிஸ் நினச்சி பார்த்துட்டு மைண்ட் வாய்ஸில், உனக்கு எல்லாமே மறந்து போச்சுல்ல, ஆனால் என்னால் தான் இன்னுமே மறக்க முடியல, அதை நான் இன்னுமே என்னுடைய மனசுக்குள்ளே வச்சுட்டு தான் இருக்கிறேன். உனக்கும் எனக்கும் என்ன வரும்னு உனக்கு தெரியுமா? நம்ம 2 பேரும் ஒன்றா தான் ஒரே வீட்டில் அம்மா கூட இருந்தோம், அதெல்லாம் உனக்கு ஞாபகம் இல்லைல்ல அப்படின்னு சொல்ல. அப்படியே பேக்ரவுண்டில் ஃப்ளாஷ்பேக்கை இப்போ நமக்கு காமிக்கிறாங்க. அதில் ஹீரோயினும் ஹாரிஸும் கூட பிறந்த அண்ணன் தங்கச்சின்ற மாதிரி ஒரு பெரிய ட்விஸ்ட்டை போட்டு உடைக்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேருக்கும் அம்மா ஒன்று தான், பட் அப்பா வந்து வேற வேற. இப்போ ஹீரோயின் அம்மா இந்த பசங்களோட தனியாக ஒரு வீடு எடுத்திருக்காங்க. ஸோ ஹீரோயினுடைய அப்பா கூடவும் அவங்களுக்கு செட் ஆகலைன்ற மாதிரி பிரிஞ்சிருக்காங்க போல. ஸோ ஹீரோயினுடைய அம்மாவுக்கும் ஹீரோயினை தான் ரொம்பவே பிடிக்கும். அவள் ஹாரிஸை விட சின்ன பொண்ணு அப்படின்றதுனாலே அவங்களுக்கு ஹீரோயினை தான் ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதே ஹாரிஸுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவா எதுவுமே பண்ணது கிடையாது, எல்லாமே ஹீரோயினுக்கு தான் பார்த்து பார்த்து பண்ணுவாங்க. அடுத்தது ஹீரோயினுடைய அம்மா அவங்க ஃப்ரெண்டு கிட்ட இந்த வேலையும் செட் ஆகலை, ஓனர் வந்து ரொம்ப பண்ணிட்டான், வேற வேலை தான் பார்க்கணுன்ற மாதிரி சொல்ல. அதுக்கு ஃப்ரெண்டும், நீ நல்லா யோசித்து தான் பேசுறியா, இந்த வேலை தான் உனக்கு கரெக்டாக இருந்துச்சு, வேற வேலைனா எப்படி செட் ஆகும் அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கு ஹீரோயினுடைய அம்மா வந்து, ஹாரிஸ் வந்து பெரிய பையன் ஆகிட்டான், அவன் ஸ்கூலில் சேர்க்க போகிறேன், அப்புறம் ஜே மட்டும் என் கூட வச்சுப்பேன் அப்படின்னதும், அதுக்கு ஃப்ரெண்டும், அவனை ஸ்கூலில் சேர்க்கறதுக்கும் உன்னுடைய கையில் காசு வேணும்ல, ஸோ எப்படி நீ சமாளிப்ப, பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு வேலை பார்க்குறது அவ்வளோ ஈஸி கிடையாது அப்படின்னு சொல்ல. அதுதான் உன் அம்மா இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட உன்னுடைய குழந்தைங்களை விட்டு, அவங்க தான் நல்லா பார்த்துப்பாங்கல்ல அப்படின்னதும், ஸோ ஹீரோயினுடைய அம்மாவும், அங்கே என்னுடைய சிஸ்டர் இருப்பாங்க, அவங்க எல்லாருமே என்ன ரொம்ப தப்பாக பேசிட்டாங்க, அதனால எனக்கு அங்கே போக பிடிக்கல, போகவும் மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல. அப்போ ஃப்ரெண்டு, அதுதான் ஜேஜேவுடைய அப்பா பெரிய பணக்காரர் தானே, அவங்க கிட்ட கேட்டு பார்த்தா கண்டிப்பாக உனக்கு பணம் கிடைக்கும், அவங்க தான் உனக்கு செய்ய ரெடியாக தானே இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது, இதெல்லாம் ஹாரிஸ் வந்து ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கேன். இதை பார்த்தது அம்மாவும், ஹாரிஸ் இது என்ன பழக்கம், இப்படியா பெரியவங்க பேசுறதை ஒட்டு கேட்டுட்டு இருப்ப, போய் ஜேஜேவை நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. ஸோ ஹாரிஸும் ஹீரோயினை நல்லா பார்த்துக்கிறான். அவன் தூங்கும்போது காற்றுலாம் வீசி அவனை பார்த்துக்கிறத விட நம்ம ஹீரோயினை நல்லாவே பார்த்துக்கிறான். அப்போ ஹீரோயினும் வயிறு ரொம்ப பசிக்குதுன்ற மாதிரி சொல்ல. அதனால ஹாரிஸும் வீட்டில் சாப்பிட ஒன்றுமே இல்லாததுனால அங்கே இருந்த காசை எடுத்துட்டு ஹீரோயினுக்காக சாப்பாடு வாங்கிட்டு வரேன். கரெக்டாக அம்மா வந்து ஹாரிஸ் கிட்ட, எதுக்காக ஜேஜேவை விட்டுட்டு போனேன், அவளுக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லை, இப்படி தான் அவளை தனியாக விட்டுட்டு உன்னோட இஷ்டத்துக்கு ஊர் சுத்த போயிருவியா அப்படின்னு ஹாரிஸை போட்டு ரொம்பவே அடின்னு அடிக்கிறாங்க. ஸோ அவன் என்ன சொல்ல வரான்னு கேட்க கூட அவங்களுக்கு விருப்பம் இல்லை போல. அடுத்தது இந்த சைடு நம்ம ஹீரோயினுக்கு வந்து ரொம்பவே ஃபீவராக இருக்கிறதுனால வேற வழி இல்லாமல் ஹாஸ்பிட்டலுக்கு போக, அங்கே செக் பண்ண டாக்டர்ஸ் வந்து ஹீரோயினுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு போல, அவள் சரியாக தண்ணி குடிக்காததுனால, நீட்டான பிளேஸில் ரெஸ்ட் எடுக்காததுனாலையும் அவளுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்குது, ஸோ ரெஸ்ட் எடுத்தா சரியாகிடும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ஹீரோயினுடைய அம்மாவும் ஹாரிஸ் கிட்ட, இதுதான் நீ அவளை பார்த்துக்கிற லட்சணமா, அவளுக்கு டைமுக்கு என்ன கொடுக்கணும்னு உனக்கு தெரியாதா, வளர்ந்துருக்கல, உனக்கு மண்டையில் கொஞ்சம் கூட மூளை இல்லையா, எனக்குன்னு வந்து வாச்சிருக்க பாரு, அவள் சரியான அப்புறம் ஸ்கூலுக்கு நீ போனால் போதும் அப்படின்னு திட்டுறாங்க. ஸோ அதை கேட்ட ஹாரிஸ் வந்து ரொம்பவே வருத்தப்பட்டு, நான் எதுவும் பண்ணலை, நான் அவளை நல்லா தான் பார்த்துக்கிட்டேன், அவளுக்கு எப்படி இப்படி ஆச்சுன்றது எனக்கு தெரியலம்மா, நான் ஸ்கூலுக்கு போகிறேம்மா, எனக்கு ஆசையாக இருக்குது ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சுறான். இதை கேட்ட அம்மா வந்து, உனக்கு எவ்வளோ திமிரு, உன்னை அடிச்சே நான் கொன்றுவேன், எவ்வளோ தைரியம் இருந்தால் என்கிட்டயே எதிர்த்து பேசுவேன் அப்படின்னு சொல்லி அவனை போட்டு ஹாஸ்பிட்டல்னு கூட பார்க்காம அடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக ஜேஜோடைய பாட்டி வந்து, எதுக்காக பிள்ளையை போட்டு இப்படி அடிக்க அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கு ஹீரோயினுடைய அம்மாவும், அப்போ தான் அவனுக்கு டிசிப்ளின் வரும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு பாட்டியும், உன்னையே இப்படி அடிச்சிருந்தா உனக்கும் டிசிப்ளின் வந்திருக்கும் போல அப்படின்னு நினச்சிக்கேன். ஹாரிஸும் அவங்க பாட்டியை பார்த்தது அவங்க கிட்ட ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறான். அடுத்த நாள் ஹாரிஸை ஹீரோயினுடைய அம்மா அவங்க பாட்டி வீட்டில் விட்டுட்டு போக. ஸோ அப்போ ஹாரிஸும் ரொம்பவே ஏக்கமாக அவங்க அம்மாவை பார்த்து கூப்பிடுறான். ஆனால் ஹீரோயின் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கான் இல்லையா, அதனால அம்மா வந்து ஹாரிஸை விட்டுட்டு போயிடுறாங்க. ஸோ என்னதான் ஹாரிஸை அவங்க அம்மா எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருந்தாலுமே ஹாரிஸ்க்கு அவங்க அம்மா இல்லாமல் பாட்டி வீட்டில் இருக்கவே முடியல. அதனால அவங்க அம்மா எப்போ வருவாங்கன்ற மாதிரி பார்த்துட்டே இருக்கிறான். ஸோ ஹீரோயினையும் ரொம்பவே மிஸ் பண்ணிட்டு இருக்கிறான். அப்போ ஆங்கிலோடைய அம்மா வந்து ஹாரிஸ் கிட்ட, நீ ஏன் ஒரு
மாதிரி இருக்க, உன்னையும் ஆங்கிலோ அண்ணன் படிக்கிற ஸ்கூலில் வந்து சேர்த்து விட்றேன், எங்கள் கூட நீ இங்கேயே இருக்கியா அப்படின்னு கேட்கும்போது ஹாரிஸ் வந்து இல்லை நான் இங்கெல்லாம் இருக்க மாட்டேன், என்னுடைய அம்மா கூட தான் இருப்பேன், என்னால் எங்கள் அம்மா பாப்பாவெல்லாம் விட்டுட்டு வர முடியாது, கண்டிப்பாக என்னுடைய அம்மா என்ன இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க அப்படின்னு. அதே மாதிரி ஹாரிஸ் அம்மாவும் அங்கே வர உடனே ஹாரிஸ்க்கு வந்து சந்தோஷம் தாங்களே, பார்த்தீங்களா என்னை கூட்டிகிட்டு போகிறதுக்காக எங்கள் அம்மா வந்துட்டாங்க அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமாக அவங்க அம்மா கிட்ட போய் வந்துட்டீங்களாம்மா, நீங்கள் எப்போ வருவீங்கன்ற மாதிரி தான் நான் பார்த்துட்டு இருந்தேன், ஸோ வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கேட்கும்போது, ஆனால் ஹாரிஸ் அம்மா வந்து இதை பாரு, நான் உன்னை கூப்பிடலாம் வரல, நீ இங்கேயே இருந்து படி, நான் ஜேஜே மட்டும் பார்த்துக்கிறேன் அப்படின்னதும், எதுக்குமா என்னை மட்டும் கூட்டிகிட்டு போக மாட்டேன்னு வளர்றீங்க, உங்களுக்கு என்ன ஆரம்பத்துலேருந்து பிடிக்காது தானே, உங்களுக்கு ஜேஜேவை தான் பிடிக்கும், அவளை மட்டும் தான் பிள்ளைய பார்க்குறீங்க, என்ன பிள்ளைய பார்க்கலல்ல, உங்களுக்கு என்ன மட்டும் ஏன் பிடிக்க மாட்டேங்குது, நான் என்ன தப்பு பண்ணேன், நீங்கள் ஜேஜேவை தூக்கி கொஞ்சம் மாதிரி தானே எனக்கும் ஆசையாக இருக்கும், பட் நீங்கள் என்ன வேற மாதிரி ட்ரீட் பண்ணுறீங்க, ஜேஜேவை வேற மாதிரியும் என்னையும் வேற மாதிரியும் தான் பார்க்குறீங்க அப்படின்னு அழுதுகிட்டே சொல்கிறான். அதுக்கு ஹீரோயினுடைய அம்மாவும், நான் சொல்கிறத கேளு, எல்லாம் உன்னுடைய நல்லதுக்காக தான் சொல்கிறேன், அது உனக்கு இப்போ புரிஞ்சிக்க முடியல, ஆனால் கண்டிப்பாக புரியும் அப்படின்னதும் ஹாரிஸ் அவங்க அம்மா கையை தட்டி விட்டுட்டு அழுதுகிட்டே ஆஞ்சலா அம்மாவை போய் ஹக் பண்ணிக்கிறான். அவங்க அம்மாவை திரும்பி கூட பார்க்கல. அப்படியே ஹாரிஸ் அவனுடைய பெரியம்மா கூடயும் ஹீரோயின் அவளுடைய அம்மா கூடயும் வளர்ந்துட்டு இருக்காங்க. ஹாரிஸ் அவனுடைய பெரியம்மா வந்து நல்ல ஸ்கூலில் சேர்த்து படிக்க வைக்கிறாங்க. வருஷங்கள் எப்படி உருண்டோட ஹீரோயினுடைய அம்மாவும் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஹாரிஸ் இருக்கிற ஏரியா பக்கமாக வீடு பார்த்து வரேன். இதனால ஹாரிஸ்க்கு ஹீரோயினை பார்க்கணும்னு ஒரே ஆசை. அவள் எப்படி இருப்பா, நம்மளை பார்த்ததும் ஓடி வந்துடுவா இல்லையா, அவளும் நம்மளை தான் தேடிட்டு இருப்பா அப்படின்னு அவனுடைய சைக்கிள் எடுத்துகிட்டு போக, அப்போ ஹீரோயினும் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடிட்டு இருக்கிறா. அவள் ஹாரிஸை பார்த்ததுமே வேகமாக ஓடி வர அவளுடைய ஃப்ரெண்டும் இது யாருன்னு கேட்க, ஹீரோயின் வந்து இது என்னுடைய கசின் அப்படின்னு சொல்கிறா. இதை கேட்ட ஹாரிஸ்க்கு வந்து ரொம்பவே வருத்தமாக போகுது. ஏன் இவா கூட பிறந்த அண்ணன்னு சொல்லலை, அப்படியா இவளுக்கு நம்ம யாருன்றது மறந்து போகும் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு வெளிக்காமிக்கலாம். ஸோ ஹீரோயினை பார்க்குறதுக்கு அவனுக்கு ரொம்பவே பாவமாக இருக்குது. ரொம்பவே கஷ்டப்பட்ட ஃபேமிலியில் இருக்கிற பொண்ணு மாதிரி இருக்காங்க. அவளுடைய காலை செருப்பு கூட இல்லை. இதை பார்த்த ஹாரிஸ் வந்து வேர் இஸ் யுவர் ஸ்லிப்பர்ஸ்ன்ற மாதிரி கேட்க, அதுக்கு ஹீரோயினும் எதுவும் புரியலை, நீ என்ன பேசுகிற எனக்கு எதுவுமே புரியலன்ற மாதிரி கேட்க, அதுக்கு ஹாரிஸ் வந்து நீ வெறுங்காலில் இருக்க, உன்னுடைய செருப்பு அங்கே கால் சுட்டுட போகுது அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு அப்படியே பழகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ஹாரிஸ் வந்து ஒரு ஷூவை கொடுத்துட்டு இதை போட்டுக்கோ, உனக்கு ஏற்கனவே இன்ஃபெக்ஷன் ஆகும், இம்யூனிட்டியும் கம்மியாக இருக்குது, இப்படிலாம் நீ ஷூ இல்லாமல் வெளியில் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஷூ கொடுக்குறான். அதுக்கு ஹீரோயின் என்னுடைய கால் வந்து ரொம்பவே அழுக்காக இருக்குது, இந்த ஷூ போட்டால் ஷூவும் அழுக்காகிடுமே அப்படின்னு கேட்கும்போது, அப்புறம் அவளை ஷூவையும் போட வச்சு அழகு பார்த்துட்டு அவளை வச்சு சைக்கிளில் சுற்றி நல்லா ரவுண்டெல்லாம் அடிக்கிறான். அவளுக்கு இது வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கும். அப்போ தான் ஹாரிஸ் வந்து ஹீரோயின் கழுத்தில் காயம் இருக்கிறத பார்த்துட்டு, இப்போ வந்திருக்கிற அப்பா உன்னை ரொம்பவே அடிக்கிறாரா அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோயின் பதில் எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து ஓடி போயிடுறான். ஹாரிஸ்க்கு இது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. சரின்னு ஹாரிஸும் கிளம்பலான்னு பார்த்தா ஒரு கார் அப்பத்துல இருந்து ஹாரிஸை ஃபாலோ பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ இது வேலைக்காகாதுன்னு அவன் வேற வழியில் போயிட, அடுத்தது ஹாரிஸ் வந்து ஸ்கூலில் இருக்கும்போது அந்த கார் அவனை ஃபாலோ பண்ணி வந்து நிற்கும். அந்த காருக்குள்ளே இருந்து ஒருத்தர் சிகரெட் குடிச்சிக்கிட்டு ஹாரிஸை பார்த்துட்டு இருக்கேன். அப்போ அவங்களுடைய அம்மா ஹாரிஸ்க்கு கால் பண்ணி, வீட்டுக்கு சீக்கிரம் வா, ஜேஜேவை காணோம், எல்லாரும் அவளை தான் தேடிட்டு இருக்காங்க, அதனால நம்மளும் பாட்டி வீட்டுக்கு போய் என்ன ஏதுன்னு கேட்கலாம் அப்படின்னதும், அதை கேட்டு ஷாக்கான ஹாரிஸ் அந்த கார்காரனை பார்க்க அவன் அங்கேருந்து கிளம்பிட்டான். ஸோ ஹாரிஸ் அவனை பார்க்கறதுக்கு ஹீரோயின் இருக்கிற இடம், அவன் விளையாடுற இடம்ன்ற மாதிரி எல்லா பக்கமும் தேடி பார்க்குறான். பட் அவனால் ஹீரோயின் எங்கே இருக்கான்றத கண்டுபிடிக்கவே முடியல. அடுத்த நாளும் ஹாரிஸ் எல்லா பக்கமும் தேடிட்டு இருக்க பார்க் பக்கத்தில் தான் நம்ம ஹீரோயின் இருக்கிறாங்க. ஸோ அவளை பார்க்கறதுக்கே பாவமாக இருக்கும். அவளை ஃபிசிக்கலாக அப்யூஸ் பண்ணியிருக்காங்க போல, அதனால அவளுடைய உடம்புல ரொம்பவே காயப்பட்டு ரத்தமாக இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் காரணம் ஹீரோயினுடைய அந்த ஸ்டெப் ஃபாதர் தான். அதனால ஹீரோயினுடைய அம்மா மேரேஜ் பண்ணியிருந்த எல்லாத்தையுமே ஹீரோயினுடைய அம்மாவையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஸோ பாவம் ஹீரோயின் இவளை இப்படி பார்க்குறதுக்கு ஹாரிஸ்க்கு வந்து சுத்தமாக மனசே வரல. அவள் ரொம்பவே ஹீரோயினை நினச்சி ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கிறான். அடுத்ததான் ஹீரோயினை அவளுடைய பாட்டி வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுட்டு அவளை செக் பண்ணி டாக்டர் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சின்ன வயசில் இப்படி அபியூஸ் பண்ணதுனால அவளுக்கு நடந்த ரொம்பவே மோசமான விஷயம் எதுவுமே அவளுக்கு ஞாபகம் இல்லை. அதே மாதிரி நீங்கள் யாரும் அவகிட்ட இதை பற்றி கேட்டு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், போக போக அவளே நார்மல் ஆகிடுவா, அவளுக்கு நல்ல ரெஸ்ட் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால தான் ஹீரோயினுக்கு அவளுடைய உடம்புல எப்படி அவளுக்கு காயம் வந்துச்சுன்றது அவளுடைய கிளாஸ்மேட்ஸ் கேட்கும் போது அவளுக்கு எந்த ஒரு ஞாபகமுமே இல்லை. அடுத்தது நம்ம ஹீரோயினை ஹாரிஸ் வந்து ரொம்பவே நல்லா பார்த்துக்கிறான். ஸோ ஹீரோயின் எந்திரிச்சதுமே எனக்கு என்னாச்சு, நான் எங்கே இருக்கிறேன், என்னுடைய அம்மா எங்க அப்படின்னு கேட்கும்போது, அவங்க ஒரு வேலை விஷயமா வெளியூர் போயிருக்காங்க, நீ நல்லா ரெஸ்ட் எடு, அப்புறமா இதை பற்றி பேசிக்கலான்ற மாதிரி சொல்கிறேன். அப்படியே வருஷங்கள் கடந்து போக ஸோ ஹீரோயின் இப்போ நல்லாவே வளர்ந்துட்டாங்க. பட் அவளுக்கு ஹாரிஸ் தான் இவ கூட பிறந்த அண்ணன்றது இப்போ வரைக்குமே தெரியாது. அடுத்ததான் ஆங்கிலாவும் ரொம்பவே கோவமாக வந்து ஹீரோயின் கிட்ட, நீ எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க,
உன்னால தான் எல்லா பிரச்சனையும், என்னைக்காவது ஒரு பொண்ணு மாதிரி நடந்திருக்கியா, இப்படியா சண்டை போடுவேன் அப்படின்னு ஹீரோயின் இந்த ஸ்கூலில் பண்ணிட்டு வந்த சேட்டைக்காக ஹீரோயினை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கேன். பட் ஹீரோயின் அதை எதையுமே கண்டுக்காமல் அங்கேருந்து கோவமாக போகவும் இது இன்னுமே ஆங்கிலோவுக்கு வந்து கோவம் வருது. அதனால நான் இன்னும் பேசிட்டு தானே இருக்கேன், அப்புறம் எதுக்கு மரியாதை கொடுக்காம போகிறேன் அப்படின்னு சொல்லி திட்டிட்டு அவளை இன்னுமே திட்டுறதுக்காக போகவும் அப்போ ஹாரிஸ் வந்து ஆங்கிலோவை பிடிச்சி தடுத்துட்டு ஆங்கிலோ இருக்கிற கோபத்துக்கு ஹீரோயின் எதுவும் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி ஹாரிஸ் வந்து நானே என்ன பார்த்துக்கிறேன், நீங்கள் கோபத்தில் இருக்கீங்க நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஹீரோயின் பின்னாடியே போகிறான். அங்கே பார்த்தா ஹீரோயின் வந்து வீட்டுக்கு முன்னாடி யார்கிட்டயே பேசிட்டு இருக்காங்க. இதை பார்த்து ஹாரிஸ் பின்னாடியே போய் பார்க்க அங்கே பார்த்தா சின்ன வயசுலேருந்து ஒருத்தன் ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருப்பான் இல்லையா, அவன் கூட தான் பேசிட்டு இருக்கிறான். ஸோ இதை பார்த்து ஷாக்காகி ஜே அங்கே என்ன பண்ணிட்டு இருக்க, உடனே உள்ளவா, அது உனக்கு சேஃப் இல்லைன்னு சொல்றதுக்குள்ளேயே ஹீரோயினா அவன் பின்னாடி இருந்து மூக்கில் துணியை வச்சு கடத்திட்டு காருக்குள்ளே எடுத்துட்டு போக உன்னை ஹாரிஸும் அசுர வேகத்தில் ஹீரோயினை சேவ் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறான். அதுக்குள்ள கூட இருந்த இன்னொருத்தனும் ஹாரிஸையும் பிடிச்சி இழுத்து காருக்குள்ளே போட்டுட்டு அங்கேருந்து 2 பேரையும் கொண்டு போயிடுறாங்க. அடுத்ததான் 2 பேருக்கும் மயக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஸோ 2 பேரையும் ஒரு இருட்டு ரூமில் அடைச்சி வச்சிருக்காங்க. ஸோ அவங்க 2 பேரும் எங்கே இருக்காங்கன்றது அவங்களுக்கு எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை. ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கிறது தான் அவங்களுக்கு இருக்கிற பலமே. அடுத்ததான் அவங்கள கிட்னாப் பண்ண ஆளும் எதுவும் ஹாரிஸ் பக்கம் சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குறான். இப்போ ஹாரிஸும் அந்த ஆளை பார்த்துட்டு யார் நீ, எதுக்காக எங்களை இங்கே கொண்டு வந்திருக்க, உன்னை நான் இதுக்கு முன்னாடியும் பார்த்துருக்கிறேன், எங்களை நீ ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன், உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு இந்த கிட்னாப் காரனும் உனக்கு நான் யாருன்னு தெரியலையா, உங்கள் அம்மா என்னை பற்றி எதுவும் சொல்லலையா, அவள் எப்படி சொல்லாமல் விட்டான்றது எனக்கு தெரியல, பெத்த அப்பா கிட்டே நீ யாருன்னு கேட்குற வார்த்தை எந்த அப்பனுக்கும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போக அதுக்கு ஹாரிஸும் என்னுடைய அப்பாவா இவரு, இந்த ஆளை நான் பார்க்கணும், அவர் எப்படி இருப்பாரு, அவர் பேர் என்ன அப்படின்னு எதை பற்றியும் நான் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சதே கிடையாது. அப்படி இருக்கும்போது இவர் ஏன் இப்போ வந்திருக்கிறாரு, அதுவும் இந்த நிலைமையில அவரை எதுக்கு நான் பார்க்கணும், இதுக்கு பார்க்காமலே இருந்திருக்கலாமே, எனக்கு ஏன் இப்படி ஆகணுன்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு என்ன ஆனாலும் சரி நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன், உனக்கு எதுவுமே ஆகாம பார்த்துக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்ல அவளை ஹக் பண்ணிக்க. அடுத்ததான் திரும்பவும் அந்த கிட்னாப்காரன் வந்து ஹாரிஸை கூப்பிட்டு இருக்க, ஹாரிஸை கூப்பிட்டு இங்கேருந்து கிளம்பி என் கூட வா அப்படின்னதும் அப்போ ஹாரிஸ் ஹீரோயினை பார்க்குறான். அவன் நல்லா டயர்டில் தூங்கிட்டு இருக்கிறான். உன்னை ஹாரிஸும் நீ எதுக்கு எங்களை அங்கே கூட்டிகிட்டு வந்திருக்க, முதல்ல அதை சொல்ல, உன்னுடைய மோட்டிவ் என்ன அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அந்த கிட்னாப்காரனும் இதை பாரு, உன்னை பாசத்துலலாம் நான் கூட்டிகிட்டு வரல, உன் மேலே எனக்கு ஒரு துளி பாசம் கிடையாது, எனக்கு காசு வேணும், அது உன்னை வச்சு தான் அந்த கேமை ப்ளே பண்ண போகிறேன், உனக்கு ஒன்றுனா உன்னுடைய அண்ணன் ஆங்கிலோ துடிப்பான் இல்லையா, அதுதான் எனக்கு வேணும், உன்னை பகடக்காய வச்சு தான் அவங்ககிட்ட மணியை கறக்க போகிறேன், அதனால நீ எனக்கு கோஆப்ரேட் பண்ணணும், அப்படி பண்ணினா உன்னுடைய ரத்தம் சிந்தாமல் செதறாமல் உன்னை வீட்டில் விட்டுருவேன், இல்லாட்டி என்ன நடக்கும்ன்றது எனக்கும் தெரியாது உனக்கும் தெரியாது அவ்வளோதான் அப்படின்னதும் அதுக்கு ஹாரிஸ் வந்து என்னால் ஹீரோயினை விட்டுட்டுலாம் வர முடியாது அப்படின்னு சொல்லி ஹீரோயினை எழுப்ப ட்ரை பண்ணேன். பட் கிட்னாப்காரன் வந்து அதுக்கெலாம் டைம் இல்லை, நீ என் கூட வா அப்படின்னு சொல்லி ஹாரிஸை பிடிச்சிருக்கவும் உடனே ஹாரிஸ்க்கும் அந்த கிட்னாப்காரனுக்கும் ரொம்பவே அடிப்படி சண்டை வர ஆரம்பிக்குது. இந்த சத்தம் கேட்டு ஹீரோயின் மெதுவாக கண்முழிச்சு அந்த கிட்னாப்காரனுடைய கையை சத பீற அளவுக்கு கடிச்சு வச்சிட்டா. இதனால வலி உயிர் போன கிட்னாப்காரன் ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விட்டதுல ஹீரோயினுடைய தலையில் அடிபட்டு ரத்தம் கொலன்னு வர ஆரம்பிக்குது. இதை பார்த்து ஹீரோயினுக்கு ரொம்பவே ஒரு மாதிரி ஆயிடுது. பிளட்டை பார்த்ததுமே வெறி பிடிச்ச மாதிரி ஆகுது. உடனே ஹாரிஸும் ஹீரோயினுக்கு என்னாச்சுன்ற மாதிரி பார்க்க போக அதுக்குள்ள அந்த கிட்னாப்காரன் ஹாரிஸை பிடிச்சி இழுத்து டைம்லாம் இல்லை இங்கிருந்து கிளம்பணும் அப்படின்னதும் அந்த சமயத்தில் ஹீரோயின் கிட்னாப்காரனுடைய தலையில் ஒரு போடு போட அதில் அவன் கறங்கி பொத்துன்னு கீழே விழுந்துட்டான். அடுத்தது ஹாரிஸ் வந்து ஹீரோயினை பார்க்க ஹாரிஸையும் ஹீரோயின் வந்து அட்டாக் பண்ண வரா. இதை பார்த்து சாக்கான ஹாரிஸ் உனக்கு என்ன ஆச்சு, என்னதுக்கு அட்டாக் பண்ணுறேன், நான் யாருன்னு உனக்கு தெரியலையா, நான் தான் ஹாரிஸ் அப்படின்னு எவ்வளோ எடுத்து சொல்ல. ஆனால் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹாரிஸ் சொன்ன எதையுமே காதில் வாங்குற மாதிரி இல்லை. ஹாரிஸை போட்டு அடிக்கப்பாங்க அவள் வர வழி இல்லாமல் ஹீரோயினை தள்ளி விட திரும்பவும் அவளுக்கு ரத்தத்தை பார்த்ததுமே அவளுக்கு சின்ன வயசுல நடந்த கொடூரம் எல்லாமே ஞாபகத்துக்கு வருது. அவளுடைய ஸ்டெப் ஃபாதர் எல்லாம் உன்னால் எதுவுமே முடியாது, நீ எதுக்குமே லாய்க்கு இல்லை, தண்டச்சோறு உன்னால் ஒரு வேலையும் செய்ய முடியாது, நீ எதுக்கு எங்களுக்கு பாரமாக இருக்க அப்படின்னு ஒவ்வொரு அப்பாவும் அவளை கொடுமைப்படுத்தினதெல்லாம் அவளுடைய மைண்டில் மாறி மாறி வர ஆரம்பிக்க அதனால ஹீரோனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகி என்னை ஏன் எல்லாரும் இப்படி கஷ்டப்படுத்துறீங்க, நீங்கள் எல்லாருமே பண்ணதுக்கு நானும் திருப்பி கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற ஒவ்வொரு கண்ணாடி பீஸ் எடுத்து ஹாரிஸை குத்த பார்க்க ஹாரிஸும் அவனால் முடிஞ்ச அளவுக்கு சொல்லி பார்க்குறான், நான் தான் ஹாரிஸ் சொன்னா கேளு அப்படின்ற மாதிரி. ஆனால் ஹீரோனுக்கு எதுவுமே புரியல. அவளுக்கு பிளட்டை பார்த்ததுனால அவளுடைய மோசமான மெமரிஸ்லாம் அவளுக்கு ஞாபகம் வந்து அவள் என்ன பண்ணுறான்னு அவளுக்கு கான்சியஸ் இல்லாமல் பண்ணி ஹாரிஸ் வயிற்றுல ஒரு குத்து ரொம்பவே ஃபோர்ஸாக குத்திடுறான். அதனால ஹாரிஸ்க்கு அப்போ உடம்பு சரியில்லாமல் போகுது. அவனுடைய லங்ஸ் அஃபெக்ட் ஆகியிருக்கும் போல. அப்படியே கட் பண்ணால் அடுத்த சீனில் ஹாரிஸ் வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. அவனுக்கு ட்ரிப்ஸ்லாம் ஏறிட்டு இருக்குது. அவனை பார்த்துக்கிறதுக்காக ஹீரோ யூரின்னு எல்லாருமே வந்திருக்காங்க. முன்னாடி இவங்க எல்லாருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்திருப்பாங்க இல்லையா, அப்புறம் தானே பிரிஞ்சிருப்பாங்க. ஸோ ஹாரிஸ் வந்து நல்லபடியாக குணமாகி வந்ததுனால அதை செலிப்ரேட் பண்ணி ஆகணுன்ற மாதிரி கேக் பலூன்லாம் எடுத்துகிட்டு பெர்சி ஹீரோ யூரி எல்லாருமே வர அவங்க ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் டோர் பக்கம் நின்று ஹாரிஸை பார்க்க ஹாரிஸும் ஹீரோயினை பார்க்குறான். பட் ஹாரிஸ் கணக்கு ஹீரோயின் திரும்பவும் ஹாரிஸை கண்ணாடி பீஸை வச்சு குத்துறதுக்கு கொலவரியில் நின்றுருப்பா இல்லையா. ஸோ அதுதான் ஃபீல் ஆகுது.
அதனால இன்னுமே ஹீரோயினை பார்த்து ஃப்ரீஸ் ஆகி நிற்க, அப்போ ஹீரோயினும் ஹாரிஸை பார்த்துட்டு போயிடுறான். அவளுக்கு அங்கே என்ன நடந்துச்சுன்றது தெரியல போல. அதை ஹீரோவும் பார்த்துட்டு யார் இந்த பொண்ணு உன்னையே பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு கேட்க, அதுக்கு ஹாரிஸ் வந்து எனக்கு யாருன்னு தெரியலன்ற மாதிரி சொல்லிடுறான். அடுத்ததா ஹீரோயின் வந்து ஹாரிஸை பார்க்கறதுக்காக மெதுவாக அவகிட்ட வர, அதை பார்த்ததுமே ஹாரிஸ்க்கு ரொம்பவே பயமா இருக்கும். அவன் கண்ணை இருக்க மூடிட்டு இங்கேருந்து போயிடுச்சு, உன்னை என்னால் பார்க்க முடியாது அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்க, அப்போ ஹீரோயினும் ஹாரிஸ் கிட்ட நீ எப்படி இருக்க, உன்னை பார்க்கணுன்னு உன்கிட்ட வந்து பேசணும்னு பார்த்துட்டே இருந்தேன், பட் உன் கூட யாராச்சும் இருந்துகிட்டே இருந்தாங்க, இப்போ தான் நீ தனியாக இருக்க, அதை பார்த்து தான் வந்தேன் அப்படின்னு சொல்ல, அப்போ ஹாரிஸ்க்கு இன்னுமே ரொம்ப ஒரு மாதிரி விறுவிறுத்து வந்துட்டு இருக்கும். அவன் கையெல்லாம் இறுக்கி பிடிக்க, அதை பார்த்து ஹீரோயினும் உனக்கு என்ன ஆச்சு, நீ ஓகே தானே, டாக்டரை வேணா கூப்பிடவா அப்படின்னு கேட்க, அதுக்கு ஹாரிஸ் வந்து வேண்டான்னு மட்டும் தலையாசிக்கிறான். அடுத்தது ஹீரோயின் வந்து என்ன நடந்துச்சு, நான் எதுவும் பண்ணிட்டேனா, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, அப்படி அங்கே என்ன நடந்துச்சு என்கிட்ட சொல்லு அப்படின்னு ஹாரிஸை டச் பண்ணேன். அதுக்கு ஹாரிஸ் வந்து ரொம்பவே பயந்து, அம்மா தாயே நீ என் பக்கம் மட்டும் வந்துடாத, எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சா என்னை விட்டு தள்ளியே இரு, என் பக்கத்தில் வரணும்னு மட்டும் நினச்சிடாத அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட ஹீரோயினுடைய முகம் ரொம்பவே சுருகி போயிடுது. அங்கேருந்து போயிடுறான். ஸோ என்னாச்சு, ஹாரிஸ் எதுக்கு இவ்வளோ கோவப்படுறான், எப்படி நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோம், ஹாரிஸ்க்கு அப்பாவுக்கு என்னாச்சு அப்படின்னு எதுவுமே புரியாமல் குழப்பத்தோடய அங்கேருந்து கிளம்பி போகிறான். இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் தான் ஹீரோயினை ஹாரிஸ் வந்து ரொம்ப அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருந்திருப்பான். அவகிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறான். அடுத்ததான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஹாரிஸ் ஆங்கிலோ காரை எடுத்துட்டு அவனுடைய ஃப்ரெண்ட்ஸான ஹீரோ, யூரி, பெர்சி இவங்க எல்லாத்தையுமே காரில் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கேன். அப்போ பெர்சி ஹாரிஸ் கிட்ட காரை வந்து ஃபாஸ்ட்டாக ஓட்டு, நம்ம சில் பண்ணலான்ற மாதிரி சொல்லலாம். அதே மாதிரி ஹாரிஸ் வந்து ஃபாஸ்ட்டாக வண்டி ஓட்ட, அப்போ ஹீரோவும் யூரியும் தான் மெதுவாக ஓட்ட சொல்ல, அதே மாதிரி ஹாரிஸும் ஸ்லோவாக டிரைவ் பண்ண, அவங்க எப்போதும் வர இடத்துக்கு வந்துடுறாங்க. அதுக்கு பெர்சி வந்து இன்னும் ஃபாஸ்ட்டாக வந்திருந்தா செம்ம ஃபீலாக இருந்திருக்கும் அப்படின்னதும், அப்படி போனால் நீ பரலோகத்துக்கு தான் போவ அப்படின்னு யூரி சொல்ல, அதுக்கப்புறம் பெர்சி வந்து எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நீங்கள் எல்லாருமே என் சிப்ளிங்ஸை நல்லா பார்த்துக்கணும், அப்புறம் ஃப்ரீயாவை நல்லா பார்த்துக்கணுன்ற மாதிரி சொல்ல, அதுக்கு யூரி ஏன் அப்படிலாம் பேசுகிறான், அப்படிலாம் நீ போக மாட்டேன், எங்களையும் உன் கூட சேர்த்து தான் கூட்டிகிட்டு போவேன், நம்ம எப்போ தனியாக இருக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ மழை வந்து ரொம்பவே பெஞ்சு சூறாவளி காற்று சொலண்டு அடிக்க, இதுக்கு மேலே இங்கே இருக்க வேணான்னு சொல்லி அங்கேருந்து எல்லாருமே கிளம்ப, அதில் ரோடெல்லாம் சுத்தமாக தெரிய மாட்டேங்குது, அதனால இப்படி போகிறது சேஃப் இல்லை, இங்கே எங்கேயாச்சும் சேவ் பண்ணிட்டு போகலான்ற மாதிரி சொல்ல, பட் ஹாரிஸ் தான் இல்லை நம்ம உடனே கிளம்பணும், இன்னைக்கு மட்டும் காரை ஆங்கிலோ கிட்ட கொடுக்காட்டி அவர் ரொம்பவே கோவப்படுவார், அதனால அவர்கிட்ட கொடுக்கலான்னு சொல்லி ரொம்பவே ஃபாஸ்ட்டாக போக, அங்கே குன்று குழியுமா இருக்குது. ஸோ எதுவுமே தெரியாமல் வேகமாக போயிட்டு இருக்கேன். அந்த ரோடு வெளிச்சத்தில் ஹீரோயின் திரும்பவும் ஹாரிஸை குத்துற மாதிரி நடு ரோட்டில் நின்றுட்டு இருக்கிற மாதிரி நம்ம ஹாரிஸ்க்கு வந்து ஃபீல் ஆகுது. உடனே வண்டி அவனுடைய கண்ட்ரோலை இழந்து ஆக்சிடென்ட் ஆகிடுது. அதில் ஹீரோ, யூரி, ஹாரிஸ் எல்லாத்தையுமே பெர்சி வந்து சேவ் பண்ணிட்டான். பட் அவனை காணோம், அவன் மேலே இருந்து குதிச்சிட்டான் போல. இப்படி தான் பெர்சி வந்து செத்து போயிட்டான்ற மாதிரி அவங்க நம்பிட்டாங்க. அந்த கில்ட்டில் கொஞ்ச நாள் ஹாரிஸ் வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்கிறான். அப்புறமா இப்போ கரண்ட்டில் ரெடி ஆகி நார்மலாக இருக்கும்போது தான் அவனை பார்க்குறதுக்காக அவனுடைய அம்மா இப்போ புதுசாக கட்டி இருக்கிற ஆளை கூட்டிகிட்டு வந்து அவருக்கு விஷ் பண்ணி ஹேண்ட் ஷேக் கொடுக்க சொல்லி ஹாரிஸ் கிட்ட சொல்ல, அதுக்கு ஹாரிஸ் வந்து நான் எதுக்கு கை கொடுக்கணும், அதுவும் இவருக்கு போயிட்டு, ஸோ என்னாலலாம் முடியாது அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட ஹீரோனுடைய அம்மா வந்து என்னடா வார்த்தை ரொம்பவே நீளுது, இதுதான் உன்னுடைய பெரியம்மா சொல்லி கொடுத்தாளா, பிள்ளையை எப்படி வளர்த்து வச்சிருக்கிறா பாரு அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஆங்கிலோ அம்மா வந்து இவனுக்கு இப்போ தான் உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிட்டு வருது, இந்த நேரத்தில் அவங்ககிட்ட இப்படி பேசுறது சரியில்லை அப்படின்னு சொல்ல, உடனே ஹாரிஸும் ஆங்கிலோ அம்மா கிட்ட நீங்கள் எதுக்குமா கண்டவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் யாருக்கிட்டையும் சொல்ல தேவையில்லை அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோயினுடைய அம்மாவும் பிள்ளையை ரொம்ப நல்லா வளர்த்து வச்சிருக்க, அவன் இப்படிலாம் பண்ணுவான்னு தெரிஞ்சிருந்தா உங்ககிட்ட தத்து கொடுத்துருந்துருக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு, ஹாரிஸ் நான் தான் அவனுடைய அம்மா, என்னை மறந்துட்டேன் அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கு ஹாரிஸ் வந்து நீங்கள் யாரு, என்னுடைய அம்மாலாம் கிடையாது, என்னுடைய அம்மா இவங்க தான் அப்படின்னு ஆங்கிலோ அம்மாவை காமிக்க, பட் இதெல்லாம் ஹீரோயின் நின்று பார்த்துட்டு தான் இருப்பான். உடனே ஹீரோயினுடைய அம்மா ஹீரோயின் கிட்ட உனக்கு இந்த விஷயம் தெரியுமா, நீயும் ஹாரிஸும் கூட பிறந்த அண்ணன் தங்கச்சி தான், நான் தான் சின்ன வயசில் தத்து கொடுத்துட்டேன், பட் அவன் என்னடானா என்னெல்லாம் கேள்வி கேட்குறான் பாரு அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் இதை பார்த்ததுமே மிரண்டு போய்ட்றான். ஹாரிஸ் தான் என்னுடைய அண்ணனா, எனக்கு எப்படி இது தெரியாமல் போச்சுன்ற மாதிரி ஷாக்கிங்கில் பார்க்குறா. அப்புறமா நம்ம ஹீரோயின் அதே நினச்சி பார்த்துட்டு ரோட்டில் தனியாக நடந்து வந்துட்டுருக்காங்க. ஸோ ஹாரிஸ்க்கு வந்து உண்மை தெரிஞ்சிருந்தமே எதுக்கு நம்மக்கிட்ட அவன் ஒரு வார்த்தை கூட சொல்லலை, எதுக்கு எப்போ பாரு நம்மளை திட்டிகிட்டே இருந்தான், அவன் என் அண்ணனை தெரிஞ்சதும் எனக்கு ஹாப்பியாக இருக்கிறத விட அவன் எதுக்கு இத்தனை நாள் நம்மக்கிட்ட இதை பற்றி மறைச்சிருந்தான், அதை நினச்சா கவலையாக இருக்குது அப்படின்ற மாதிரி நினச்சி பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒன்றா எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் நினச்சி பார்க்குறான். அதாவது சின்ன வயசில் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையுமே ஹாரிஸ் என்னுடைய கசின் சொல்லியிருந்திருப்பான் இல்லையா, அதே மாதிரி ஹாரிஸும் ஹீரோயின் ஸ்கூலுக்கு ஜாயின் பண்ணும்போது அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையுமே ஹீரோயின் என்னுடைய கசின்ன்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பான். ஸோ அதை நினச்ச ஹீரோயின் எனக்கு தான் சின்ன வயசில் எந்த ஒரு ஞாபகமுமே இல்லை, பட் ஹாரிஸ்க்கு என்னை பற்றி ஞாபகம் இருந்திருக்கும் தானே, நான் தான் அவனுடைய தங்கச்சின்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் தானே, அப்படி இருக்கும்போது எதுக்காக அவன் நான் எப்போ பார்த்தாலுமே என்கிட்ட பேசாமல் அவன் மூஞ்சி திருப்பிக்கிட்டு போனான்னு தெரியலையே, ஒருவேளை ஹாரிஸ்க்கு நம்மளை சுத்தமாக பிடிக்காது போல, அவனுக்கு நான் இங்கே அவன் கூட ஒன்றா இருக்கிறது சுத்தமாக பிடிக்கல, ஒரு தடவை கூட என்கிட்ட க்ளோஸாக இருந்தது கிடையாது, இப்படி எல்லாருமே இருந்துமே
வரைக்குமே நான் ரொம்பவே லோன்லியாக தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறேன், என்னத்த சொல்கிறது அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு நடந்துட்டு வரேன். அப்போ தான் 6 நாளைக்கு முன்னாடி நடந்ததை காட்டுறாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் வந்து கேம்பில் இருந்து பாதியில் வீட்டுக்கு வந்திருந்திருப்பான் இல்லையா, அங்கே எல்லாருமே சண்டை போட்டதுனால ஹாரிஸ் வந்து ஹீரோ அடித்து அவனுக்கு அடிபட்டிருக்கும். அதனாலேயே கேம்ப் வந்து பாதியில் ஸ்டாப் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ வீட்டை பார்த்தா அங்கே ரொம்பவே அலங்காரமாக இருக்கும். ஸோ எப்போவும் வீட்டை க்ளீனாக வச்சிருக்கிற நம்ம ஹீரோயின் இன்னைக்கு வீட்டை ரொம்பவே குப்பை காடாக போட்டிருக்கிறா. ஸோ சாப்பிட்டதை கூட எடுக்காம எல்லா பொருளும் அங்கங்கே கொட்டி கிடக்குது. ஸோ ஹீரோயின் கேம்பில் நடந்த விஷயத்தை பற்றி திரும்ப திரும்ப நினச்சி பார்த்துட்டு இருக்கேன். ஸோ ஹீரோயினுடைய டீமும் யூரியோடைய டீமும் தனித்தனியாக பிரிஞ்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறது. அந்த சண்டைக்கு காரணம் அவதான்றது நினைக்கும் போது அவளால் நிம்மதியாக சாப்பிட முடியல, தூங்க முடியல. ஸோ யூரியும் எல்லாம் பேசிக்கிட்டு இருந்ததை பார்த்த ஹாரிஸ் வந்து யூரியை அடிக்க வர ஹீரோ உள்ள புகுந்து ஹாரிஸ் அடித்து தள்ளி விட்டது. ஸோ யூரியும் என்கேஜ்மெண்ட் பிளான் என்னால் நடந்தது தான், ஆங்கிலோ கிட்ட டீல் பேசினேன்ற மாதிரி சொன்னது. அப்புறம் யூரிக்கு ஆறுதலாக இருக்கணுன்றதுக்காக யூரி ஹீரோயினை ஹக் பண்ணேன். அதை பார்த்த ஹீரோயினை தப்பாக நினச்சிட்டு கோவத்தில் அங்கேருந்து போயிட அவன் சமாதானம் பண்ணது அப்படின்றத எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டு இருக்கிறா. இதில் வேற நம்ம ஹீரோயினுடைய பர்த்டே வரவும் மேரேஜ் வர ஃபிக்ஸ் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. ஸோ ஹீரோயின் மேரேஜுக்கு ஒத்துக்கிட்டால் மட்டும்தான் ஆங்கிலோட அந்த கம்பெனி தப்பிக்கும். பட் ஹீரோயின் வந்து மனசு முழுக்க நம்ம ஹீரோ தான் இருக்கான். பட் யூரியும் ஹீரோயினை ரொம்பவே பாசமாக பார்த்துக்கிறான் இல்லையா. ஸோ இவங்க 2 பேரில் ஹீரோயினை யார் தான் மேரேஜ் பண்ண போகிறாங்கன்றது தெரியல. அடுத்தது ஹீரோயின் மொபைல் எடுத்து பார்க்க ஸோ எப்போவுமே நம்ம ஹீரோடைய மெசேஜ் வந்து நான் ஸ்டாப்பாக வந்துட்டு இருக்கோம் இல்லையா. ஆனால் இப்போ எந்த ஒரு மெசேஜும் வந்த மாதிரி இல்லை. ஸோ எப்போதுமே அவன் மெசேஜ் பண்ணிவிடுவானே, இப்போ அவனுடைய மெசேஜ் கூட வரலையே அப்படின்னு அவளுடைய செல்லை பார்த்துட்டு இருக்கேன். ஸோ ஹீரோயினை ஹீரோவுக்கு மெசேஜ் பண்ணி பார்க்குறா, எங்கே இருக்க என்ன பண்ணுறேன்ற மாதிரி. ஆனால் ஹீரோ கிட்ட வந்து எந்த ஒரு ரிப்ளையுமே வரல. அதனால நம்ம ஹீரோயின் வந்து நேராக ஹீரோ பார்க்கறதுக்காக அவனுடைய வீட்டுக்கு போய் அவனை எப்படியாச்சும் சமாதானப்படுத்தலான்ற மாதிரி கதவு கிட்ட போக அப்புறம் அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஸோ எப்படி ஹீரோ பார்க்குறது, அவன் நம்மளை கோவப்பட்டு எதுவும் பண்ணிட்டானா என்ன பண்ணுறது, போகவா வேணாமா அப்படின்னு பார்த்துக்கிட்டே கதவை தட்ட உடனே அங்கே பார்த்தா கதவை திறக்கிறது ஹீரோ இல்லை, அவனுடைய தம்பி தான். அவனும் ஹீரோயினை பார்த்து இங்கே என்ன பண்ணுற, உனக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோயினும் சும்மா தான், உங்கள் அண்ணன் என்ன பண்ணுறான் அவனை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னதும் அப்படியா, அவன் வீட்டில் இல்லை அவன் வெளியில் போயிருக்கிறான், அவன் வந்ததும் சொல்கிறேன் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் உள்ளே போயிட்டான். ஸோ ஹீரோயினும் ஹீரோடைய வீட்டு வாசல்லே உட்காந்து எப்போ வருவ, உன்னை பார்க்கணும் போல இருக்குது, நான் மிஸ் பண்ணுற மாதிரி நீயும் மிஸ் பண்ணுறியா, என்னை மிஸ் பண்ணாதான் நீ என்னை பார்க்க வந்திருப்பியே, இரு வட்டியும் மொத்தலுமா உனக்கு நான் கொடுக்குறேன்ற மாதிரி அங்கேருந்து புலம்பிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோடைய தம்பி ஹீரோக்கு கால் பண்ணி உன்னுடைய ஆள் உன்னை தேடி வீட்டுக்கு வந்திருக்கிறா அப்படின்னு சொல்ல உன்னை ஹீரோவும் அவள் எதுக்கு அங்கே வந்திருக்கிறா, அவளுக்கு எதுவும் பிரச்சனையா, எல்லாம் அங்கே ஓகே தானே அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அதுக்கு தம்பி காரணம் எல்லாம் ஓகே தான், உன்னை சும்மா பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தான்னு சொன்னான், நான் வீட்டில் இல்லை வெளியில் போயிருக்கான்னு சொன்னேன், அவளும் வேறு எதுவும் டீட்டெயிலாக கேட்கல, அதனால நானும் நீ லண்டனுக்கு போயிருக்கிற விஷயத்த சொல்லலை, நீ எதுக்காக போனியோ அந்த ஒர்க்கை நல்லபடியாக முடிச்சுட்டு வான்ற மாதிரி சொல்ல ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு ஹீரோன் அனுப்பின மெசேஜ் எல்லாம் பார்த்துட்டு எனக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணேன், நான் எல்லாத்தையுமே சரி பண்ணிட்டு உனக்காக வந்து நிற்பேன் அப்படின்னு மனசெல்லாம் நினச்சிக்கிறான். ஸோ ஹீரோ எதுக்காக லண்டன் போயிருக்கான்றது நமக்கு தெரியல. அப்புறமா ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி ஆங்கிலோ ஹீரோயினை கொண்டு யூரி அம்மா கிட்ட விட்டுட்டு அவங்க தான் இன்னைக்கே உனக்கு வெட்டிங் ட்ரெஸ் எடுக்கணுன்ற மாதிரி சொன்னாங்க, அதான் உன்னை கூட்டிகிட்டு வந்தேன்ற மாதிரி சொல்ல அதுக்கு ஹீரோயினும் அடா அதை முன்னக்கூட்டியே சொல்ல மாட்டீங்களா, பேசாமல் கோர்த்து விட்டு போகிறீங்களேன்ற மாதிரி மனசுக்குள்ளே நினைக்க. அப்போ அங்கே யூரியோடைய அம்மா வரவும் அவங்க கிட்ட சொல்லிட்டு ஆங்கிலோ அங்கேருந்து கிளம்பி போகிறான். அடுத்தது யூரியோடைய அம்மா ஹீரோயின் கிட்ட எப்படி இருக்கேன்ற மாதிரி கேட்கும்போது நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க, யூரி எப்படி இருக்கான்ற மாதிரி கேட்குறா. அவன் கேம்பில் நல்லா நனைஞ்சதுனால அவனுக்கு நல்ல ஃபீவர் வந்துடுச்சு, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிட்டு வரா அப்படின்னு சொல்ல அப்போ யூரியோடைய அம்மா ஃப்ரெண்டு அங்கே வரேன். ஸோ 2 பேரும் ஜாப்பனீஸில் பேசிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்து ஹீரோயின் இவங்க 2 பேரும் நம்மளை பற்றி தான் பொருளி பேசுகிறாங்களோ என்னமோ, அதுக்காக தான் அவங்க ஜாப்பனீஸில் பேசுகிறாங்க போல் அப்படின்னு நினச்சிக்க. அதை புரிஞ்சுக்கிட்ட யூரியோடைய அம்மா ஹீரோயினை அவர் ஃப்ரெண்டு கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணிவிட்டு என்னுடைய பையனுக்கு ரொம்ப ஏற்ற ஜோடி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு வெட்டிங் ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக்கி எந்த ட்ரெஸ் போட்டால் நல்லா இருக்குன்னு போட்டு பார்த்துட்டு வர சொல்ல. ஸோ ஹீரோயினும் வர வழி இல்லாமல் போட்டுட்டு வர. அதை பார்த்த ஹீரோடைய அம்மா என்ன அழகாக இருக்க, என்னுடைய பையன் மட்டும் பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவான், அவனுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பி விடணும் அப்படின்னதும் ஹீரோயினுக்கும் அந்த வெட்டிங் ட்ரெஸ் வந்து பிடிச்சிருக்கும். நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், நான் எதுக்காக எனக்கு பிடிக்காத கல்யாணத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறேன், நான் எப்படி யூரி கூட நடக்க போகிற கல்யாணத்தை நிறுத்த போகிறேன், என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளேயே புலம்பிட்டு இருக்கிறா. யூரியும் என்ன நல்லா ஏமாத்திட்டான், ஆரம்பத்தில் இந்த மேரேஜ் வந்து என்னுடைய வீட்டு பெரியவங்க தான் ஏற்பாடு பண்ணாங்கன்ற மாதிரி சொன்னான், அதனால தான் என்னால் எதுவுமே பண்ண முடியலன்ற மாதிரி சொல்லி ஏமாத்திட்டான், நானும் நம்பிட்டேன் அப்படின்னு ரொம்பவே டல்லாக. இதை பார்த்து யூரியோடைய அம்மாவும் உனக்கு இந்த ட்ரெஸ் வந்து பிடிக்கலையா, வேற ட்ரெஸ் பார்க்கலாமா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஹீரோயின் ட்ரெஸ் எல்லாம் பிடிச்சிருக்குது, இந்த ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறவங்களுக்கு சொந்தமானவங்கள தான் பிடிக்கலன்ற மாதிரி நினச்சிக்கிறா. அப்போ ஹீரோடைய அம்மா உன்கிட்ட ஒரு உண்மை சொல்லட்டா, என்னுடைய பையன் உன்னை பிடிச்சிருக்குது, உன்னை தான் கல்யாணம் பண்ண போகிறேன்னு சொல்லும்போது எனக்கு உன்னை சுத்தமாக பிடிக்கல, என் பையன் எதுக்கு உன்னை போய் சூஸ் பண்ணியிருக்கான்ற மாதிரி கூட நான் நினச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்ல. அப்போ ஹீரோயின் யூரி அம்மாவை அப்போ எதுக்குடா ஒத்துக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி லுக் விட உன்னை அதை பார்த்து ஹீரோடைய அம்மா அப்புறம் ஏன் ஒத்துக்கிட்டீங்களேன்ற மாதிரி நீ நினைக்கிறது எனக்கு கேட்குது, எல்லாம் என்னுடைய பையனுக்காக தான், நான் ஆல்ரெடி ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், திரும்பவும் அது நடந்துடக்கூடாதுன்னு நினச்சேன், அவன் ஃபஸ்ட்டு எல்லாமே பிடிச்சிருக்குன்னு சொல்லும்போது
எனக்கு அவளை சுத்தமாக பிடிக்கல. அவள் எங்கள் ஃபேமிலிக்கு செட் ஆக மாட்டான்னு நினச்சேன். ஏன்னா எங்கள் ஃபேமிலிக்கு என்னையுமே பிடிக்காது. நாங்கள் அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டோம். நான் எது பண்ணாலுமே யூரியோடைய அப்பா, அவங்களுடைய ஃபேமிலி அப்படின்னு எல்லாருமே என்னை குறை சொல்லிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் எப்போ யூரி வந்தானோ அப்போதுலேருந்து என்னுடைய நிலைமை டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. அவன் எங்களுடைய லக்கி சாமா ஆகிட்டான். அவன் வந்ததுக்கப்புறம் தான் எங்கள் ஃபேமிலியில் எனக்கு நல்ல ரெஸ்பெக்ட் கிடச்சிது. லாஸ்ட்டில் போன கம்பெனி எல்லாம் ப்ராஃபிட்டில் மாறிடுச்சு. அவன் கால் வைக்கிற இடம் எல்லாமே எங்களுக்கு நல்ல லக் கொடுத்துச்சு. அதனால அவனுக்கு வரப்போகிற பொண்ணு சாதாரண குடும்பத்து பொண்ணாக இருக்கக்கூடாதுன்னு நினச்சேன். கோடியில் ஒருத்தையாக இருக்கணும்னு நினச்சேன். அதனால தான் நான் எல்லாவே வேண்டான்னு சொன்னேன். என்னுடைய பையனுக்கு தெரியாமல் ஹீரோ கிட்ட எல்லாவையும் யூரியையும் பிரித்து வைக்க சொன்னேன். அதே மாதிரி நடந்துச்சு. அதனால ஹீரோவுக்கு என்னுடைய பையனுக்கு ரொம்ப பெரிய சண்டைலாம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அதெல்லாம் எனக்கு தெரிய வர. ஆனால் நான் கேட்டுக்கிட்ட மாதிரி எல்லாவையும் என் பையன் விட்டுட்டு போனான். ஆனால் அதுக்கப்புறம் யூரி ரொம்பவே மாறிட்டான். அவனுடைய ஹேர் கலர் பண்ணிவிட்டு வேண்டாத தருதலை கூடலாம் சேர்ந்து மணிக்கணக்காக குடிச்சிக்கிட்டு அவன் எங்கே யாரு கூடயும் பேசாமல் ரொம்பவே கோவப்பட்டு அரக்கன் மாதிரி மாறி இருந்தான். அவனை எங்களால் அப்படி பார்க்க முடியல. ஆனால் அவன் எப்போ ஒன்று பார்த்தானோ அப்போதுலேருந்து அவன் கொஞ்சம் கொஞ்சமாக மாறினான். அப்போ தான் எங்களுக்கு யூரி எங்களுக்கு திரும்ப கிடைக்க போகிறான்னு நினச்சி சந்தோஷப்பட்டோம். ஸோ அதனால தான் இந்த கல்யாணம் வந்து நல்லபடியாக நடக்கணும். திரும்பவும் நான் எல்லாருக்கும் பண்ண மாதிரி உனக்கு பண்ண விருப்பம் இல்லை. என்னுடைய பையன் சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். அதுக்காக நான் என்ன ஆனாலும் சரி இந்த கல்யாணம் வந்து நல்லபடியாக நடக்கணும். என் பையன் அப்போ தான் நல்லா இருப்பான். அவன் திரும்பவும் பழைய மாதிரி ஆகிடக்கூடாது. அதுக்கு நான் மாறவும் விட மாட்டேன். அதனால என்னுடைய பையனை நீ கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கணும், எனக்காக ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுது கெஞ்ச. இதை பார்த்து ஹீரோயின் என்ன இவங்க இப்படி சாதுவாக பேசுகிறாங்கன்னு நினச்சிட்டு ஹீரோயின் யூரி அம்மாவை ஹக் பண்ணிட்டு என்னை மன்னிச்சிருங்க, என்னால் எப்படி யூரியை மேரேஜ் பண்ண முடியும், என் மனசில் ஹீரோ தான் இருக்கான்ற மாதிரி நினச்சிக்கிறா. அடுத்தது நம்ம ஹீரோவும் லண்டன்ல இருந்து வந்துட உடனே ஹீரோயினுக்கு தான் மெசேஜ் பண்ணுறான். பட் ஹீரோயின் கிட்ட இருந்து எந்த ஒரு மெசேஜுமே இல்லை. ஹீரோயின் தான் யூரி அம்மா கூட இருக்கிறதுனால அப்போ யூரி கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது. அதில் ஹீரோயினுடைய வெட்டிங் ட்ரெஸ் போட்டு இருக்கிற மாதிரி அனுப்பியிருக்கேன். ஸோ நீ தான் தூக்க போகிற, இதுக்கு மேலேயும் எங்கள் மேரேஜை ஸ்டாப் ஆகும்ன்றது உனக்கு நம்பிக்கை இருந்தால் தூக்கி போட்டுரு அப்படின்னு சொல்லி வெறுப்பேற்றுற மாதிரி அனுப்பிவிட. இதை பார்த்து நம்ம ஹீரோவுக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கையில் ஹீரோயினை பார்க்குறதுக்காக ரெடியாகி போகிறான். அப்படியே சீன் கட் பண்ணால் அடுத்தது ஹீரோயின் வீட்டுக்கு வர. அப்போ பாட்டி இருக்கிறத பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாகி எப்போ வந்தீங்க அப்படின்னு கேட்டு பேசிகிட்டு இருக்க. அப்போ அவங்க பாட்டி கூடயும் அவங்க அம்மா வந்திருக்காங்க. அவங்க ஹீரோயினை ஹக் பண்ண கூப்பிட. பட் ஹீரோயினுக்கு அவங்க அம்மா கூட போகிறதுக்கு சுத்தமாக பிடிக்கல. அப்போ ஆங்கிலம் அம்மா சொல்லவும் தான் ஹீரோயின் அவங்க அம்மா கிட்ட போக அவங்க அம்மா ஹக் பண்ணிவிட்டு எப்படி இருக்க, எப்படி படிப்புலாம் போகுது, உனக்கு எல்லாம் ஓகே தானே அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஹீரோயினும் அவங்க கேட்ட கேள்விக்கு மட்டும் வேண்டாவருப்பா பதில் சொல்லிட்டு இருக்க. அப்போ ஒரு ஆள் வராரு. அவர் தான் ஹீரோயினுடைய அம்மா வந்து இப்போ புதுசாக மேரேஜ் பண்ணியிருக்கிறாங்க போல். அப்பாவுக்கு கை கொடுன்னு சொல்ல. பட் ஹீரோயினுக்கு இது சுத்தமாக பிடிக்கல. அவள் அப்படியே நிற்கவும் ஆங்கில அம்மாவும் ஹீரோயின் கிட்ட சும்மா கையை கொடு அப்படின்னு சொல்லவும் தான் திரும்பவும் கை கொடுக்கலாம் ட்ரை பண்ணுறா. பட் அவளுக்கு முடியல. இதே மாதிரி தான் எத்தனை அப்பாவும் நம்ம கிட்ட கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. அவங்க என்ன டச் பண்ணாலே எனக்கு ஒரு மாதிரி ஆகிடும். இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்ற மாதிரி நினச்சி பார்த்துட்டு கொடுக்காம விட்டுடுறாங்க. இதை பார்த்து அவருக்கும் ரொம்பவே ஒரு மாதிரி ஆகுது. அவர் ஹீரோயின் மேலே நல்ல கேரிங்காக தான் இருக்கிறாரு. இருந்தாலும் ஹீரோயினுக்கு இவரை அவளுடைய அப்பாவை ஏற்றுக்க மனசே வரலை. அடுத்தது எல்லாருமே சாப்பிட போனதும் ஹீரோயினுடைய அம்மா ஹீரோயினை பிடிச்சி திட்டுறாங்க. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, இப்படி தான் பெரியவங்க கிட்ட நடந்துப்பியா, என்ன நினச்சிட்டு இருக்க, நீ பெரிய பொண்ணெல்லாம் பார்க்க மாட்டேன், உன்னை அடித்து உனக்கு புரிய வைப்பேன், அவர் தான் உன்னுடைய அப்பா, நீ ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், வேறு வழி கிடையாது, நான் உன் கூட கனெக்ட் ஆகணும்னு நினைக்கிறேன், நம்ம எல்லாருமே ஒன்றா ஒரே குடும்பமாக இருக்கணும்னு நினைக்கிறேன், நீ தான் என்னை விட்டு விலகி போகிற அப்படின்னதும் அதை கேட்ட ஹீரோயினும் என்னது நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலியாக இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்களா, இது எப்பத்தில் இருந்து அப்படின்னு கேட்கும்போது அப்போ யூரி அவனுடைய கையில் ஒரு பொக்கே ஒன்று வாங்கிட்டு வர. அவனை பார்த்து ஹீரோயினுடைய அம்மாவும் யாருப்பா நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னுக்கும். அதுக்கு அவனுடைய பேர் யூரின்ற மாதிரி சொல்லிட்டு இன்ட்ரோ கொடுக்க உடனே ஹீரோயினுடைய அம்மாவும் ஓ நீ தான் என்னுடைய மகளை கட்டிக்க போகிற ராஜகுமாரனா, ரொம்ப அழகாக இருக்க, உன்னை தான் பார்க்கணுன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல. அதுக்கு ஹீரோயின் வந்து யூரி கிட்ட நீ எதுக்கு இங்கே வந்தேன்ற மாதிரி கேட்கும்போது அதுக்கு யூரி ஆங்கில தான் உன்னுடைய அம்மா என்னை பார்க்கணுன்னு சொன்னதா என்னை வர சொன்னாங்கன்ற மாதிரி சொல்ல. அப்போ யூரியா ஹீரோயினுடைய அம்மா அவங்க ஹஸ்பண்டுக்கு இன்ட்ரோ கொடுக்கலான்ற மாதிரி சொல்லி கூட்டிகிட்டு போங்க. அப்போ ஹீரோயினை பார்க்க யாரோ வெளியில் வெயிட் பண்ணுறாங்கன்ற மாதிரி சொல்லவும் ஸோ ஹீரோயினும் யாராக இருக்குன்ற மாதிரி பயந்துட்டு போக அங்கே இருக்கிறது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ தான். ஸோ அவனை பார்த்து ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுது. ஸோ ஹீரோயின் ஹீரோ கிட்ட இந்த நேரம் இங்கே வந்திருக்க, யாராச்சும் ஒன்று பார்த்துட்டா அவ்வளோதான், எங்கே போனேன் இவ்வளோ நேரம் அப்படின்னு கேட்கும்போது ஹீரோவும் ஐ மிஸ் யூ, சாரி உங்ககிட்ட என்னால் பேச முடியல, எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம், என்னுடைய தம்பியை சேவ் பண்ணுறதுக்காக லண்டனில் இருக்கிற ரிலேட்டிவ் கிட்ட ஹெல்ப் கேட்குறதுக்காக போயிருந்தேன், அதனால தான் அவங்ககிட்ட பேச முடியல, அங்கே போயும் எனக்கு எந்த ஒரு ஹெல்ப்பும் கிடைக்கல. அதுக்கு ஹீரோயின் வந்து ஏன் அப்படி பண்ணுறாங்க அவங்கெல்லாம் அப்படின்னு கேட்கும்போது நமக்கு ஒரு பிரச்சனைனா சொந்தக்காரங்களை தவிர எல்லாருமே வருவாங்க, அதே மாதிரி தான் என்னுடைய அப்பா கிட்ட இருந்து என்னுடைய தம்பியை சேவ் பண்ணுறதுக்காக தான் போய் ஹெல்ப் கேட்டேன், பட் அதை கூட பண்ணித்தர அவங்களுக்கு
மனசு வரல, ரெடியா இல்லை, அவங்களுடைய காரியம் முடிஞ்சதுமே நம்மளை கழட்டி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோயின் அட்லீஸ்ட் என்கிட்ட சொல்லிட்டாச்சும் போயிருக்கலாம்ல, நான் உன்னை எவ்வளோ தேடினேன் தெரியுமா அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோ நான் போன காரியத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு வரணும்னு தான் போனேன், இடையில உங்ககிட்ட பேசினா உன்னை விட்டு போகிறதுக்கு எனக்கு மனசு வந்திருக்காது, அப்புறம் அங்கே போய் உன்னுடைய குரலை கேட்டாலுமே அங்கே என்னால் இருந்திருக்க முடியாது, அப்புறம் எல்லாம் கொலாப்ஸ் ஆகியிருக்கும், அதனால தான் உங்ககிட்ட வந்து சொல்லலான்ட்டு இருந்தேன், இப்போ கூட நேராக வீட்டில் இருந்து உன்னை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அப்போ யூரி சவுண்டு வெளியில் வரைக்கும் கேட்குது. அதை பார்த்த ஹீரோ இந்த கலர் மண்டையே இங்கே தான் இருக்கானா, எனக்கு தெரியும், நான் இல்லாததுனால உன்னை கரெக்ட் பண்ண எப்படியாச்சும் ஸ்கெட்ச் போட்டிருப்பான், அவனுக்கு இருக்கு அப்படின்னு உள்ளே போக ட்ரை பண்ணேன், பட் ஹீரோயின் அப்படியெல்லாம் இல்லை, நீ அவங்ககிட்ட போகக்கூடாது, தேவையில்லாமல் ப்ராப்ளம் கிரியேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல, ஹீரோ அதை கேட்காம அவங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கிற இடத்துக்கு போயிட, அவனை பார்த்த ஹீரோயினுடைய அம்மா நீ யாருப்பா ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கு அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கு ஹீரோயினுடைய அம்மா கிட்ட நீங்க யாரு இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோயினுடைய அம்மா நான் தான் ஜேஜேயோடைய அம்மா அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட ஹீரோ என்னது அம்மாவா, என்னால என்னையே நம்ப முடியல, நான் கூட நீங்க ஜேஜேவுக்கு அக்காவா இருப்பீங்க போல அப்படின்னு நினைச்சேன், நீங்க தான் சாண்டூர் மாமியா அப்படின்னு சொல்லவும் அம்மாவுக்கு தாங்கல, உடனே ஆமா எல்லாரும் என்ன அப்படிதான் சொல்லிட்டு கூப்பிடுவாங்க, உன்னை பார்த்து ரொம்பவே யங்கா இருக்கிற மாதிரி தெரியுது, சரி நீயும் என் கூட உட்காந்து சாப்பிடுவா அப்படின்னு சொல்லி யூரி கிட்ட உனக்கு ஓகே தானே அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு ஓகே தான், ஏன்னா ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு தான், அது போக ஹீரோயினுக்கும் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோ வந்துட்டு நான் உனக்கு மட்டும்தான் ஃப்ரெண்டு, ஜேஜேக்கு நீ தான் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்ல, அப்போ ஆங்கிலோ அதை கேட்டு கடுப்பாகி ஆமாம் நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு கோவமாக கேட்கும்போது, அதுக்கு ஹீரோ வந்து நான் ஏன் ஜேஜேவை பார்க்க வரக்கூடாதா, எனக்கு எப்போ பார்க்க தோணுதோ அப்போ பார்க்க வருவேன் அப்படின்னு திமிரா சொல்ல, ஸோ ஜேஜேவுடைய புது அப்பாவும் உங்களுக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோவும் எங்கள் ரிலேஷன்ஷிப் வந்து எல்லாத்துக்கும் மேலே இருக்குது அப்படின்னு சொல்லவும், உடனே யூரிக்கு வந்து கடுப்பாக்கி எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைச்சாச்சு, நீயும் சீக்கிரமாக உனக்கான பொண்ணை பார்த்துக்கோ, எப்போ மேரேஜ் பண்ண போகிறேன்னு மட்டும் சொல்லு, நானும் ஜேஜேவும் ஒன்றா வரோம் அப்படின்னதும், அதுக்கு ஹீரோவும் கண்டிப்பாக என் மேரேஜ் அன்னைக்கு ஜேஜே வந்து தானே ஆகணும், பின்ன கல்யாண பொண்ணு இல்லாமல் யாரை கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல, உடனே ஹாரிஸ் ஹீரோயின் கிட்ட இங்கே என்னதான் நடக்குது, ஹீரோ என்ன சொல்லிட்டு இருக்கிறான், அவனை பேச விட்டு நீ வேடிக்கை பார்த்துட்டு இருக்கியா அப்படின்னு கோவமா திட்டுறான். அப்போ ஆங்கிலோ அம்மா தான் ஆங்கிலோ கிட்ட கொஞ்சம் காமாறு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல, அப்போ பார்த்து ஹாரிஸ்க்கு உடம்பு முடியலன்னு ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபோன் வரவும், ஆங்கிலோ ஹீரோயின் அம்மானு எல்லாருமே அங்கேருந்து போயிட, உடனே பாட்டி ஹீரோயின் கிட்ட இங்கே என்ன நடக்குது, நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கிற, உனக்கு எங்கேஜ் ஆயிடுச்சு, அப்போ திரும்பவும் இன்னொரு பையன் கூட பேசிட்டு இருக்க, இது என்ன விதத்தில் நியாயம் அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கு ஹீரோ வந்து அவளை எதுவும் சொல்லாதீங்க, அவளுடைய விருப்பத்துக்கு மாறாதான் இது எல்லாமே நடந்துட்டு இருக்குது, அவளுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் கிடையாது அப்படின்னு சொல்ல, அவளுக்கு என்னதான் பிடிச்சிருக்குன்ற மாதிரியும் சொல்கிறான். அதை கேட்ட கடுப்பான யூரி உனக்கு என்ன தகுதி இருக்கு, உன்னை விட நான் ஒன்றும் எந்த விதத்துலையும் குறைஞ்சவன் கிடையாது, மைண்ட் இட்டுன்ற மாதிரி கோவத்தில் சொல்ல, இதை கேட்ட பாட்டியும் டென்ஷன் ஆகி இது உன்னை எங்கே கொண்டு வந்து விட்டுருக்குன்னு பார்த்தியா, ஏன் உனக்கு இது ஒரே நேரத்தில் 2 பேருக்கிட்ட பேசிட்டு இருக்கியா, இதுக்கு நீ தான் ஒரு நல்ல முடிவாக எடுக்கணும், நீ தான் எப்படி முடிவு கொண்டு வரணும்னு பார்த்துக்கோ, கொஞ்ச நேரத்தில் பிபி ஏற்றி விட்டுட்டேன், நான் இதுக்கும் ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணிட்டு வரேன், இப்போ நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பி விட்றாங்க. அப்படியே சீன் கட் பண்ணால் அடுத்தது நம்ம ஹீரோயின் கிளாஸ் ரூம்க்கு வரேன். அங்கே கிளாஸ் ரூம் வந்து ரொம்பவே அமைதியாக இருக்குது. ஸோ ஹீரோயினுக்கும் ஏன் இவ்வளோ அமைதியாக இருக்குன்ற மாதிரி தெரியல. ஸோ ஹீரோயினும் சேன் கிட்ட நீங்கள் இன்னும் நார்மல் ஆகாம தான் இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலும் இல்லை. அப்போ டேவிட் வந்து ஹீரோயினுடைய கையை பிடிச்சி ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய்விட்டு பெர்சி கிட்ட கால் பண்ணி ஹீரோயின் கிட்ட பேச சொல்லவும், ஹீரோயினும் பெர்சி கிட்ட பேச, அப்போ பெர்சி ஹீரோயின் கிட்ட உன்னை பார்க்க தான் நான் வந்துட்டு இருக்கிறேன், எல்லாம் சரியாகும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோயினும் நீ என்னை பார்க்கறதுக்கு வர வேண்டாம், உன்னை எனக்கு பார்க்கறதுக்கு இப்போ விருப்பம் இல்லை, என்கிட்ட இனிமேல் பேசாத, ஃபர்ஸ்ட் நீ எனக்கு யாருன்னு சொல்லு, உன்னால நான் ரொம்ப குழப்பத்தில் இருக்கிறேன், அதனால விட்டுடு அப்படின்னு சொல்ல, அதுக்கு பெர்சியும் அதுக்கு தான் நான் உன்னை பார்க்க வரேன்னு சொல்லிட்டு இருக்கிறேன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, உன்னை நேரில் பார்த்து எல்லாத்தையுமே சொல்கிறேன்ற மாதிரி சொல்ல, அதுக்கு ஹீரோயினும் ஆளை விடுப்பா, நீ என்னை பார்த்து நீ வேற ஏதாவது கதையை சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி கட் பண்ணி விட்டுறா. உடனே ஹீரோயின் டேவிட் கிட்ட உனக்கும் பெர்சிக்கும் அப்படி என்ன சம்மந்தம், அவனுக்காக நீ எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு டேவிட் வந்து அது எங்களுக்குள்ளே இருக்கிற அக்ரிமெண்ட், அவன் என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் மெடிக்கல் செலவு வந்து பார்த்துட்டு இருக்கிறான், அப்படி அவன் பண்ணுறதுனால அவனுக்கு பதிலாக அவன் உன்னை பார்த்துக்க சொன்னான், உன்னை பற்றி அப்பப்போ கேட்டுகிட்டே இருப்பான், நானும் எல்லாத்தையுமே அவனுக்கு அப்டேட் சொல்லுவேன் அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட ஹீரோயின் ஓ அப்போ கூட நீ என்னை பகட காய வச்சு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கியா, அப்படி தானே, உனக்கும் பெருசியெல்லாம் காரியம் நடக்கணும், நீ இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது எனக்காகன்னு எதுவுமே இல்லைன்னு எனக்கும் ஃபீலிங்ஸ்லாம் இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டியா, உன்னால் எப்படி என் கூடவே இருந்துட்டு என்னை பற்றி பெருசிக்கிட்ட அப்டேட் பண்ணிட்டு இருந்திருப்ப, நான் ஒரு பைத்தியம், நீ என்ன சொன்னாலுமே உன்னையே நம்பினேன் பாரு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி எமோஷனலாக அழ ஆரம்பிச்சிடுறாங்க. இதை பார்த்த டேவிடுக்கும் என்ன பண்ணுறதுன்னு எதுவுமே தெரியல. அவனும் எடுத்து எல்லாத்தையுமே சொல்கிறான், இதை பாரு இப்படி அழாத, பெருசி அவனை நல்லா பார்த்துக்கணும்னு மட்டும்தான் சொன்னான், அவனுக்கு அவன் மேலே பாசம் அப்படின்னு சொல்ல, பட் இதை கேட்காம ஹீரோயின் ரொம்ப அழ ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே டேவிட்டும் ஹீரோயினை கிஸ் பண்ணிட, அதாவது டேவிட்டுக்கும் ஹீரோயின் மேலே ஒரு க்ரஷ் இருந்திருக்கும் போல. இதை பார்த்துட்டு ரொம்ப வேகமாக வந்த ஹீரோ டேவிட்டை போட்டு அடி அடின்னு அடிச்சிடுறான்.
ஸோ ஹீரோயினும் அவனை எதுக்கு அடிச்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது அவன் இப்போ என்ன பண்ணிட்டு இருந்தான், நீ தான் அவனை அடிச்சிருக்கணும், விட்டுட்டு என்கிட்ட கேட்குற, அவன் உன்னை கிஸ் பண்ணான் அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹீரோயின் அவன் பெர்சியை பற்றி தான் என்கிட்ட பேசிட்டு இருந்தான், நான் எமோஷனல் ஆகவும் அவன் கொஞ்சம் அப்படி ஆயிட்டான், அவன் வேற எதுவும் தப்பு பண்ணலை, அவனை விட்டுரு அப்படின்னு தான். அதுக்கு ஹீரோவும் எது பெர்சியை பற்றி பேசுறதுக்கு கிஸ் பண்ணி தான் பேசணுமா, நீயும் அவனை லவ் பண்ணுறியா அப்படின்னு கேட்கும்போது உனக்கு சொன்னா புரியாதா, எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டு ஹீரோடைய கையை பிடிக்க உடனே ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ஹீரோயினுடைய கையை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அங்கிருந்து போயிடுறான். அப்புறமா ஹீரோயின் கிட்ட பேசுறதையும் அவாய்ட் பண்றான். ஹீரோயினும் ஹீரோவுக்கு கால் மெசேஜ் எல்லாம் பண்ணி பார்க்கறா, அவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு மெசேஜும் ஃபோனும் இல்லை. அடுத்தது ஹாரிஸ் வந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வரேன். அப்போ ஹாரிஸோடைய அம்மா அவங்களுடைய நியூ ஹஸ்பண்டை காமிச்சு இதுதான் உன்னுடைய அப்பா அப்படின்னதும் அப்பதான் ஹீரோயின் அதை கேட்டுக்கிறா. அதுக்கு ஹாரிஸ் வந்து நீங்க யாரு ஃபர்ஸ்ட் இங்க இருந்து போங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு ஹீரோயினுடைய அம்மா ஆங்கில அம்மா கிட்ட நல்லா என்னுடைய பிள்ளைங்களை எனக்கு எதிராக கொம்பு சீவி விட்டு இருக்கீங்க போல, 2 பிள்ளைங்களும் என்னை விட்டு உங்ககிட்ட தான் ரொம்ப க்ளோஸா இருக்குதுங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹாரிஸ் வந்து இதை பாருங்க, என்னுடைய அம்மா கிட்ட நீங்க எதுவும் அப்படி பேசாதீங்க, அவங்க தான் என்னுடைய அம்மா அப்படின்னு சொல்ல அதுக்கு ஆங்கிலோடைய அம்மாவும் இவன் இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்கிறான், அவன் ரெஸ்ட் எடுக்கட்டும், அப்புறம் எதுனாலுமே பேசிக்கலாமே அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹாரிஸோடைய அம்மா எப்படி என்னுடைய பிள்ளையை மாத்தி வச்சுட்டேன், இப்படின்னு தெரிஞ்சா நான் அவனுக்கு தத்து கொடுத்துருந்துருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட ஹீரோயின் என்னது ஹாரிஸ் உங்க பையனா அப்படின்னு கேட்க அதுக்கு ஹாரிஸோடைய அம்மாவும் உனக்கு இந்த உண்மை தெரியாதா, ஹாரிஸ் தான் உன் கூட பிறந்த அண்ணன் அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹாரிஸும் இப்போ தெரிஞ்சா என்ன, நம்ம இப்படி கசினாவே இருப்போம், இதை பற்றி நம்ம யாருக்கிட்டையும் சொல்லிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு இதை கேட்டு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, இவன் உண்மையிலே நம்மளுடைய அண்ணனான் தான் இருப்பானான்றது என்னால் நம்ப முடியல அப்படின்னு நினச்சிட்டே இருக்காங்க. மனசுக்குள்ளே அவ்வளோ வழியாக வச்சுக்கிட்டு இப்படி ஒரு வழியாக எல்லா ஃப்ளாஷ்பேக்கும் முடிஞ்சு இப்போ கரண்ட்டில் நம்ம ஹீரோயின் வந்து ஸ்கூலுக்கு கிளம்பி ரோடில் வந்துட்டு இருக்காங்க. அப்போ பைக்கில் யாருனே தெரியாத 2 பசங்க ஹீரோயினை துரத்துற மாதிரி வந்துட்டு அங்கங்கன்ற மாதிரி நம்ம ஹீரோயினை வரட்ட அவளால் ஒரு கட்டத்துக்கு மேலே ஓட முடியாமல் கீழே விழுந்துட்டா, அடியெல்லாம் பட்டுட. அவளை பார்த்து அங்கே இருந்தவங்க எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்குலாம் கூட்டிகிட்டு போகிறோன்ற மாதிரி சொல்ல அதுக்கு ஹீரோயினும் அதெல்லாம் வேண்டாம், இதை விட பெரிய அடியெல்லாம் நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக ஸ்கூலுக்கு வந்து பார்த்தா ஹீரோ வந்து கிட்ட அடிச்சிட்டு இருக்கிறான். ஸோ இதை பார்த்து ஹீரோயின் ஹீரோவை பிடிச்சி உனக்கு என்னாச்சு, ஏன் இப்படி மிருக மாதிரி பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஹீரோ வந்து கிட்டு உனக்கு வந்து மொட்டை மாடியில் வச்சு கிஸ் பண்ணதா மாயோ சொன்னான், ஸோ நீ என்கிட்ட அதை பற்றி எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹீரோயின் ஏன்னா அவன் என்னை கிஸ் பண்ணவே இல்லை, யார் ஃபர்ஸ்ட் கண்ணை சிமிட்டுறாங்கன்னு தான் பார்த்துட்டு இருந்தோம், மற்றபடி எதுவுமே இல்லை, பட் அது மாய வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹீரோயின் கிட்ட ரொம்பவே கோவமாக வர உடனே ஹீரோயினுக்கு முன்னாடி வந்து நின்று அவளை சேவ் பண்ணுற மாதிரி நிற்கிறான். இதை பார்த்த ஹீரோ ரொம்ப நல்லா இருக்கு, உனக்கு நான் இங்கே இருக்கிற எல்லா கிளாஸ் பசங்களும் பார்த்தா தானே எல்லாரும் கூடயும் என்கிட்ட பழகிற மாதிரி பழகுற அப்படின்னு கேட்காதுக்கு ஹீரோயின் அவங்க எல்லாருமே என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான், நீயும் அவங்களும் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல பட் ஹீரோ அவனுடைய கிளாஸ்மேட்ஸ் எல்லாருக்கிட்டையும் நீ ஜேஜேவை லவ் பண்ணுறியா அப்படின்னு வரிசையாக ஒருத்தருக்கு ஒருத்தர் மாதிரி எல்லாருக்கிட்டையும் கேட்டுட்டு அப்புறமா சியான் கிட்ட போய் நீயும் அவளை லவ் பண்ணுற தானே அப்படின்ற மாதிரி கேட்க எல்லாருமே இல்லைன்னு தான் பதில் சொல்ல ஹீரோயும் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க அதுக்கு ஹீரோ உனக்கு எப்போவும் எனக்கு பிடிச்சவங்கள தான் பிடிக்குமா, என்ன ஃபர்ஸ்ட் ஃப்ரையா அப்புறம் எல்லாம் இப்போ இவா இப்படி எல்லாத்தையுமே என்கிட்ட இருந்து பிடுங்கிறது தான் உனக்கு வேலையா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ இப்படி பேசுறதுனால ஹீரோயினுக்கு வந்து ரொம்பவே தலை சுத்துற மாதிரி போக அப்போ எல்லா பசங்களும் என்னாச்சுன்ற மாதிரி பார்க்க போறாங்க. இதை பார்த்து ஹீரோ அதானே உனக்கு இது தானே வேணும், இப்படி எல்லா பசங்களும் உன் பின்னாடியே நாய் மாதிரி அலையணும், அதுதானே நீ ஏங்குற, உன்னால தான் என்னுடைய கிளாஸ் 2ஆ பிரிஞ்சுது அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் என்ன பேசிட்டு இருக்க, அவங்க எல்லாருமே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான், நானும் இந்த கிளாஸ்ல ஒருத்தி தானே அப்படின்னு சொல்ல இல்லை இது உன்னுடைய கிளாஸ் கிடையாது, இது என்னுடைய கிளாஸ் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை தரன்னு இழுத்து ஹாரிஸ் கிட்ட கொண்டு போய் விட்டுட்டு இவன் இனிமேல் எங்க கிளாஸ் கிடையாது, உன்னுடைய கிளாஸ்ல தான் இருக்கணும், இவன் உன்னுடைய கசின் தானே, இவளை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்ல இதெல்லாம் கேட்டு ஹீரோயின் வந்து பாவம் ரொம்ப உடஞ்சு போயிடுறாங்க. அவள் ஹீரோ இப்படி பண்ணுவான்ற மாதிரி சுத்தமாக எதிர்பார்க்கல. உடனே ஹாரிஸ் ஆவது நமக்கு சப்போர்ட் பண்ணுவானா அப்படின்னு பார்த்தா இவன் எங்கள் கிளாஸில் இருக்கிற அளவுக்கு எந்த ஒருத்தம் இல்லை, உங்களுக்குள்ளே என்னாச்சு திடீர்னு இவளை எதுக்கு என்னுடைய கிளாஸில் சேர்த்துக்க சொல்கிறீங்க, அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோ உன்னுடைய கசினை உன்னுடைய கிளாஸில் இருக்க வைக்கணும்னு தானே நீ முன்னாடி இருந்து நினச்சேன் அப்படின்னு சொல்ல இவெல்லாம் எங்களுக்கு வேண்டாம், நீங்களே இவளை வச்சுக்கிட்டாலும் சரி இல்லைனா வேற கிளாஸில் போட்டாலும் சரி எனக்கு அதெல்லாம் துளி கூட வலிக்காது அப்படின்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோயின் ஆனால் எனக்கு ரொம்ப வலிக்குதுடா, ஏன்டா நீ என்னுடைய அண்ணன் தானே, உனக்கு கொஞ்சம் கூட உன்னுடைய மனசில் லைட்டாக கூட எனக்கு இடம் கிடையாதா, நீ இப்படி பண்ணுறல, உனக்கு என்ன அந்த அளவுக்கு பிடிக்காதா அப்படின்னு நினச்சி அவளுடைய கண்ணெல்லாம் கலங்குது. அடுத்ததா ஹீரோயின் அவளுடைய காயத்துக்கு அவளே ஒத்தடம் கொடுத்துட்டு செல் எடுத்து ஹீரோ மெசேஜ் பண்ணியிருக்கானான்ற மாதிரி பார்க்க பட் ஹீரோ கிட்ட இருந்து எந்த ஒரு மெசேஜும் இல்லை. யூரி சியான் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் தான் மெசேஜ் பண்ணியிருக்காங்க ஹீரோயினுக்கு, வேற யாருமே மெசேஜ் பண்ணாமல் சியானுக்கு மட்டும் இன்னைக்கு நான் கிளாஸுக்கு வரலன்னு மட்டும் மெசேஜ் போட்டு விட்றா, ஏன்னா அவளுக்கு அங்கே இருக்கிற யாரையுமே பார்த்துக்க முடியல. அப்போ அங்கே வந்து அம்மா ரூம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு நீ இன்னும் ஸ்கூலுக்கு கிளம்பலையா, அப்போ நீ நான் உன்னுடைய அப்பா எல்லாருமே சேர்ந்து ஷாப்பிங் பண்ணிட்டு வரலாம், அப்போ தான் உனக்கும் அப்பாவுக்கும் நல்ல ஒரு பாண்டிங் வரும் அப்படின்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோயின் இல்லை எனக்கு இன்னைக்கு முக்கியமான கிளாஸ் ஒன்று இருக்குது, என்னால் லீவ் போட முடியாது, இவங்க கூட போகிறதுக்கு நான் ஸ்கூலுக்கு போயிடுவேன்ற மாதிரி ஸ்கூலுக்கு வந்து கிளம்பிடுறா. அங்கே கிளாஸில் பசங்க எல்லாருமே ஏதோ முணுமுணுத்து பேசிகிட்டு இருக்காங்க. அதில் ஜேஜேன்ற மாதிரி நேம்லாம் அடிப்படுது. அதில் ஒருத்தன் மெதுவாக பேசு, ஜேஜேக்கு கேட்ட போதெல்லாம் சொல்ல, ஜேஜேக்கு மட்டும் தெரிஞ்சால் நம்ம மேலே செம கோவப்படுவா, அவன் நம்மளை என்ன நினைப்பா அப்படின்னு சொல்ல எல்லாருமே சேர்ந்து தான் ப்ளே பண்ணோம், அப்புறம் என்னன்ற மாதிரி
மாதிரி கேட்க, இதை கேட்டதும் தான் ஹீரோயின் கிளாஸ் ரூமுக்கு போய் நீங்கள் எல்லாரும் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, எனக்கு தெரியாமல் என்ன ப்ளே பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது அங்கே தான் ஒட்டுமொத்த பசங்களும் இருக்காங்க. ஹீரோ, யூரி எல்லாரும் ஹீரோயினை பார்த்து அமைதியாக இருக்கேன். அதை பார்த்து ஹீரோயின், நீங்கள் எல்லாருமே எனக்கு தெரியக்கூடாதுன்னு ஏதோ பேசிகிட்டு இருந்தீங்க, இப்படி என்ன ப்ளே பண்ணீங்க, நான் ஏற்கனவே உங்களால் ரொம்பவே காயப்பட்டாச்சு, இப்போ புதுசாக என்ன பண்ணுறீங்க, இன்னுமே என்னை காயப்படுத்துறதுக்கு வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஹீரோ வந்து என்ன சொல்கிறான்னா, நான் உன்னை லவ் பண்ணவே இல்லை, இது எல்லாமே ட்ராமா தான், நான் உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டேன் அவ்வளோதான். ஹாரிசனுடைய கசின்னால அவனை ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக தான் நான் உன்னை லவ் பண்ணுற மாதிரி நடித்தேன் அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட ஹீரோயின் என்ன சொல்கிற அப்படின்னு அழுதுகிட்டே கேட்க, அதுக்கு ஹீரோ, நான் உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டேன், உன்னுடைய கசின் ஹாரிஸை ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக தான் இப்படி பண்ணேன், இந்த விஷயம் செக்ஷன் பாய்ஸ்க்கு எல்லாத்துக்குமே தெரியும் அப்படின்னு சொல்ல, பாவம் ஹீரோயின், இது நிஜமா உண்மையா, என்கிட்ட பேசினது பழகுனது எல்லாமே பொய்யா, பாசம் வைக்கிற மாதிரி நடிக்கலாம் முடியுமா அப்படின்னு ஹீரோ இதுக்கு முன்னாடி பேசினது பழகினது அப்படின்னு எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டு அழுறாங்க. அவள் அழுறதை பார்த்ததுமே ஒட்டுமொத்த பசங்களும் கண் கலங்கி நிற்கிறாங்க. இதை தான் ஒரு நாள் ஹீரோயின் கிட்ட சொல்ல வந்திருப்பான் போல, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், சொன்ன மன்னிப்பியா என்னன்னு தெரியல அப்படின்னு கேம்பில் வச்சு சொல்லியிருந்திருப்பான் இல்லையா, அதை பற்றி தான் ஹீரோயின் கேட்கும்போது அப்படி சமாளிச்சிருந்திருப்பான்ல, அது இதுதான் போல. ஹீரோயினும் ஹீரோ பழகின ஒவ்வொன்றையும் நினச்சி பார்த்துட்டு இது எப்படி பொய்யா இருக்கும் அப்படின்னு நினச்சி பார்த்துட்டு இருக்கிறா. அவளுக்கு ஒரே அடியாக விழுது. ஹாரிஸ் கிட்ட இருந்தும் அவள் எதிர்பார்க்கல, ஹீரோ எப்படி சொல்லிட்டான் இல்லையா. அதோட இந்த செகண்ட் சீசனை வந்து முடிக்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த செகண்ட் சீசன்லாம் மொத்தம் 16 எபிசோட், அதை 9 வந்து இது வரைக்கும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் பேலன்ஸ் வந்து ஜூன் மந்தில் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் நம்மளால் மொத்தமாக பார்க்க முடியும் அதில் என்ன நடக்க போகுது. நம்ம ஹீரோ உண்மைக்குமே ஹீரோயினை லவ் பண்ணானா, இல்லைனா வேனுக்குனே ரிவெஞ்ச் எடுக்கணுன்றதுக்காக தான் பண்ணானா, இல்லைனா யூரி என்ன பண்ண போகிறான். ஸோ போன சீசன் முடியும் போது நீங்கள் யூரி மேலே பரிதாபப்பட்டிருப்பீங்க இல்லையா, இப்போ யார் மேலே பரிதாபப்படுறீங்கன்றதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொன்று மெயினாக என்னென்னா, ரெகுலராக நம்ம வீடியோ போடலாம், மறுபடியும் நம்மளுக்குள்ள ஒரு பாண்டியை கொண்டு வரலாம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சீரிஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. சேஃபாக இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.